அத்தியாயம் 35. இனி நிகழ்வும் நினைவும் ஒன்றாக. சொன்னபடியே வெளியூரிலிருந்து வந்த அதி ஏதாவது தகவல் தெரிந்ததா என கேட்க அவன் நண்பர்கள் நண்பர்கள் எல்லோரையும் வரவழைத்திருந்தான். என்னாச்சு, யாருக்காவது ஏதாவது தகவல் தெரிஞ்சதா என்று கேட்டான். எங்க காலேஜ்ல நீங்க சொன்னபடி எல்லாரையும் விசாரிச்சிட்டோம் சார். அவங்க யாரும் இதை செஞ்சிருப்பாங்கன்னு தோணல என்றான் மதன். சத்யனும் அதை ஆமோதித்தான். ஆமா சார், நாங்க எல்லாரையும் தீவிரமா விசாரிச்சிட்டோம். இருந்தாலும் மதியோட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்த தீபன் சந்துருன்னு 2 பேரை மட்டும் சந்தேக லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அவங்க மதியோட பெரிய அளவில் சண்டை போடல. எல்லாருமே சாதாரணமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நடக்கிற சண்டை தான். அது முதல்ல ஆரம்பிச்சதும் மதிதான், காரணமும் அவதான். இருந்தாலும் நீங்க ஒரு முறை விசாரிச்சிடுங்க. இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்ப கூட போலாம். சரி, என்ன வேலையா இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள முதல்ல விசாரிச்சிடலாம் என்று சொன்னவன் சிவாவிடம் திரும்பி, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதாடா என்றான். ஒரு முறை ரோட்ல தண்ணி அடிச்சு வம்பு பண்ணிட்டு இருந்த 2 பேர்ட்ட சண்டை போட்டிருக்காடா. சிக்னல்ல நிக்காம ஒரு பாட்டி இடிச்சு போனவங்களோட சண்டை போட்டிருக்கா. இதெல்லாம் சின்ன சின்ன சண்டை தான். அவங்களா இந்த மாதிரி செய்யறவங்களா தெரியலடா என்றான் சிவா. இலாவும் அவள் சேகரித்து வைத்திருந்த விஷயங்களை சொன்னாள். மொத்தத்துல அவ சண்டை போடாத ஏரியாவே இல்ல போல இருக்கே. அப்படின்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது போல என விக்கி சொல்ல அதை அவனை முறைத்தான். அப்புறம் யாருக்காவது வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா விசாரிச்சுட்டு சொல்லுங்க என சொன்ன அதி அசோக்கிடம் திரும்பி, அசோக், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க என்று கேட்டான். அவன் அதிர்ந்து விழித்து விட்டு சற்று தயங்கி, எப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்க சார். அப்படி இல்லைனாலும் நீங்க டைம் சொல்லுங்க, எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் என்று சொன்னான். வீட்டுக்கு வேணா அசோக், நான் நாளைக்கு ஈவினிங் உங்களை சுதேசி பார்க்ல மீட் பண்றேன். எந்த டைம்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் என்று அதி சொன்னான். எல்லாவற்றையும் மித்ரா கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். சத்யன் மட்டும் அவர்களுடன் நின்று கொண்டிருக்க சிவராமன் தம்பதியிடம் சில கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு அதி கிளம்ப எத்தனிக்கையில், சார் ஒரு நிமிஷம், அசோக் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் என மித்ரா நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். நான் அவனை சந்தேகத்தோட தான் விசாரிக்க கூப்பிடுறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது என்ற அதி கூர்மையாக கேட்டான். எனக்கு தெரியும் சார், பொய் சொல்லாதீங்க என மித்ரா திடமாக சொன்னாள். அப்படியா, நான் எதுக்காக அவனை விசாரிக்க கூப்பிடுறேன்னு சொல்லுங்க பாக்கலாம் என அதி சாதாரணது போல கேட்டான். அவனும் மதிக்கிட்ட தன்னோட காதல சொன்னவன் தானே. சோ அவன் செஞ்சிருக்கலான்னு நீங்க சந்தேகப்படுறீங்க, அதனாலதான் விசாரிக்க கூப்பிடுறீங்க என மித்ரா சொல்ல அதியின் பார்வையில் வித்தியாசம் தெரிந்தது. அதி விழிகளில் குறுமையுடன் அவளை பார்க்க, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். சத்யனுக்குமே இந்த விஷயம் ஆச்சரியத்தை தந்தது. அசோக் மதியிடம் காதலை சொன்னானா? இதை பற்றி அவள் யாரிடமும் சொல்லவே இல்லையே. ஆனால் மித்ராவிற்கு மட்டும் இந்த விஷயம் எப்படி தெரிந்தது? முதல் முறையாக அவனது பார்வை சந்தேகத்துடன் அவள் மேல் படிந்தது. என்ன சொல்வதென தெரியாமல் மித்ரா ஒரு நிமிடம் திணறிவிட்டு பிறகு ஒரு முடிவுடன் எங்கேயோ வெறித்த பார்வையோடு, உங்களை பத்தி ஆர்டிக்கல் எழுதினேன் சார். அப்போ உங்களை சார்ந்தவங்க பத்தியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல அதிகமா நான் தெரிஞ்சுக்கிட்டது மதிய பத்தி தான். அப்படி ஒரு சமயம் அவளை கண்காணிச்சப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது கேட்டேன். முன்னால அசோக் அவகிட்ட காதல சொல்லி அத மதி நிராகரிச்சத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக அசோக் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தான். மதி அசோக் கிட்ட இத பெரிய விஷயமா எடுத்துக்காத, நான் யார்ட்டையும் சொல்ல போறதில்ல, நீயும் யார்ட்டையும் சொல்லாத, நம்ம நண்பர்களுக்கு கூட அது தெரிய வேணாம். சத்யனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன் மேல கோவப்படுவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ற தயக்கத்துடன் பதில் சொன்னாள். சத்யனின் பார்வை தன்மேல் சந்தேகமாக படிவதை உணர்ந்த மித்ரா கூடுதல் தகவலாக அவர்கள் பேசிக் கொண்டதையும் சொன்னாள். இது அவனுக்காகவும் தான் சொன்னது என்பதற்காக சத்யனை ஒரு பார்வையும் பார்த்து வைத்தாள். என்ன பத்தி ஆர்டிக்கல் எழுத நீ மதிய நோட்டு விட்டியா? நல்லா இருக்கேன் உன் கதை. இருந்தாலும் எங்களுக்கு உபயோகமான தகவல் சொல்லிருக்க, அதனால உன்னை மன்னிச்சிடலாம் என்று அதி சொன்னான். அவள் எதற்காக மதியை பற்றி ஆராய்ந்தாள் என்பது அவனுக்கு தெரியுமே. அதனால் கேலி போல பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். கூடவே சத்யனும் யோசனையுடனே அதிகை பின்தொடர்ந்தான். அவனுக்கு மித்ராவின் மேல் சந்தேகம் முளைத்திருந்தது. இவளை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், முக்கியமான விஷயம் அதையிடம் பேச வேண்டியிருக்கிறதே, அதை முதலில் பார்ப்போம். அதி சார், நீங்க ஒரு கேஸ்க்காக வெளியூர் போனீங்களே, அது மதியோட ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி தெரிஞ்சுக்கவா என சத்யன் கேட்டான். மெச்சுதலான ஒரு பார்வையுடன் அதி சத்யனை பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரியும் சத்யன் என்று கேட்டான். எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு சார். கொஞ்ச நாளா இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மதியோட அப்பா மனோகரன், திவ்யாவோட அப்பா பாஸ்கரன், அப்புறம் எம்எல்ஏ ரத்னசாமி, இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஏதோ நடந்திருக்கு சார். திவ்யாவோட அப்பா கொஞ்ச நாளா இவங்க 2 பேரோட பேரையும் மாத்தி மாத்தி சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அவருக்கு நினைவு திரும்பலனாலும் எப்பெல்லாம் நினைவு திரும்புதோ அப்பெல்லாம் அவங்க 2 பேரோட பேரையும் சொல்லி ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. ஆனா என்னன்னு தான் புரியல. மதியோட அப்பா கடைசியா உங்களை தான் சந்திக்க நினைச்சிருக்காரு. அதை பத்தி இல்ல சொன்னா, அதோட பரத்தை திருமணம் செய்யறது வீட்டுல யாருக்குமே பிடிக்கலையா.
மதிதான் பிடிவாதம் பிடிச்சிருக்கா. பரத்தும் அவன் அப்பாவும் ஒரு முறை வீடு தேடி வந்து மதி குடும்பத்தை மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மதியோட அப்பா அவங்கள தேடி வந்தது. நீங்க ஊர்ல இல்லைன்னதும் எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. வரும்போதுதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆசிட் கேஸ் பத்தி எனக்கு தெரியலனாலும் கண்டிப்பா ஆக்சிடென்ட் இவங்களாலதான் நடந்திருக்கும் என சத்யன் மூச்சு விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தான். நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் சத்யன். மித்ராவோட கேஸுக்காக மட்டும் நான் திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணல. மதியோட சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்கவும் தான் ஜாயின் பண்ணேன். அவளையும் அவ குடும்பத்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவங்கள நான் சும்மா விட்டுடுவேன் நினைச்சீங்களா? இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே நான் யோசிச்சதுதான் சத்யன். நான் ஜாயின் பண்றதுல இருந்து ரத்னசாமி தலைமறைவா இருக்காரு. 90% அவர் தான் ஆக்சிடென்ட் செஞ்சதுன்னு உறுதியாகிடுச்சு. மீதி 10% திவ்யா அப்பா கிட்ட தான் இருக்கு. மதியோட சாவுக்கு காரணமானவன் 10% சந்தேகத்துக்கு உரியவனா இருந்தாலும் அவனை இந்நேரம் கொண்டு இருப்பேன். ரத்னசாமி 90% சந்தேகத்துக்கு உரியவனா இருக்கான். அவனை சும்மா விடுவேனா? என்னைக்கு நேர்ல பார்த்தாலும் கொல்லாம விட மாட்டேன். அவன் வெளியில வர்ற மாதிரி அவனுக்கு ஒரு செக் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவான். அதியின் கண்களில் இருந்த அதீனமான வெறி கண்டு சத்யனுக்கே கொஞ்சம் பயம் வந்தது. பேச்சை மாற்றும் விதமாக, அந்த மித்ரா பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் விசித்திரமா இருக்கு சார் என்று சத்யன் யோசனையுடன் சொன்னான். சிரிப்புடன், அதுவும் உங்க கண்ணில் தப்பலையா என்று கேட்டான். பதிலுக்கு சிரித்தவன், கொஞ்ச நாளா அவளை பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். அவ கண்கள் உங்க மேல அப்பப்ப காதலோட படியுது. அப்படின்னா உங்களை அவ ஏற்கனவே காதலிச்சாளா சார் என்று சத்யன் கேட்க, அவளை பற்றி அது எல்லாம் விவரமாக சொன்னான். மித்ராவை பத்தி ஒரு முறை மதி சொல்லியிருக்கா சார். உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் அவ முகம் பிரகாசம் அடையுமா, அதனால அவளை பார்த்தாலே கடுப்பாகுதுன்னு புலம்புவா. அந்த காரணத்துக்காகவே அவ இல்லாத நேரமா பார்த்துதான் மதி அவ வீட்டுக்கு போவாளாம். இதுல உங்களை பத்தி ஆர்டிக்கல் வேற எழுதினாலாமே என சத்யன் கேள்வியுடன் பார்த்தான். ஆமா என அதி தலையசைத்தான். அதி அவளை பற்றி எதுவும் பேச விரும்பவில்லை என அவனது முகத்தை பார்த்தே புரிந்து கொண்ட சத்யன் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. சத்யன் சொன்னபடி சந்துரு மற்றும் தீபனை விசாரித்தவரை அவர்களின் மேல் எந்த தவறும் இல்லாதது போல்தான் தோன்றியது. அவர்களை விசாரித்த போது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கிற சாதாரண போட்டி மனப்பான்மை தான் சார் எங்களுக்குள்ள. மதினா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட பேசுறதுக்கே நாங்க எவ்வளவு பேர் தவம் இருந்தோம் தெரியுமா. சாதாரணமா அவகிட்ட பேச முடியாதுன்னு இது மாதிரி சின்ன சின்னதா வம்பிழுப்போம், அவ்வளவுதான். மத்தபடி அவ இறந்து போனதே எங்களுக்கெல்லாம் பெரிய துன்பம் தான் சார். கண்டிப்பா எங்க காலேஜ்ல இருந்து இது யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பில்ல சார். ஏன்னா அவ எங்களுக்கெல்லாம் தேவதை சார். அவளை இப்படி செய்ய யாருக்கும் மனசு வராது. என்னதான் எல்லாட்டையும் சண்டை போட்டாலும் யார்ட்டையும் வரம்பு மீறி அவ பேசினதில்ல. அவளுக்கு தப்புன்னு பண்றதை மட்டும் தட்டி கேட்பா. அதனாலயே அவளை எத்தனை பேருக்கு பிடிக்குமோ தெரியுமா. அவளை இப்படி செய்ய நினைச்சவங்க கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டாங்க சார் என அவளை பற்றிய இனிமையான நினைவுகளுடன் ஆரம்பித்தவர்கள் கவலையில் முடித்தார்கள். சரி, நீங்க கிளம்புங்க, தேவைப்பட்டா கூப்பிடுறோம் என அதி சொல்ல, அவர்களும் உங்களுக்கு இந்த கேஸ்ல என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்களை கூப்பிடுங்க சார் என்றவாறு விடை பெற்று சென்றார்கள். அத்தியாயம் 36. மறுநாள் அசோக்கை பார்க்க சத்யனும் வருவதாக சொல்ல, சரி இருக்கட்டும் என அதி அவனையும் வர சொன்னான். சொன்னபடியே அசோக் வந்து காத்திருந்தான். அதி கூட சத்யனும் வருவதை பார்த்தவன் தயக்கத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். ஹலோ அசோக் என அதி கை நீட்ட, ஹலோ சார் என கை குலுக்கியவன் சத்யனை பார்த்து சங்கடமாக புன்னகைத்தான். சத்யன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சிமெண்ட் பெஞ்சில் அமர மற்றவர்களும் அவனோடு சேர்ந்து அமர்ந்தார்கள். அசோக், நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது சொல்லுங்க. அவன் எப்படி சொல்வது என தயக்கத்துடன் அதையை பார்க்க, அவன், எனக்கு எல்லாம் தெரியும் அசோக். ஒரு முறை மது என்கிட்ட உங்களை பத்தி சொன்னா. இது யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிதான் சொன்னா. இப்போதைக்கு வந்திருக்கிறதுனால, ஐ மீன் இப்போ தேவை வந்திருக்கால மட்டும்தான் உங்ககிட்ட கேக்குறேன். மத்தபடி இதை பத்தி நான் யோசிக்க கூட இல்லை. அவ யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்ன அப்புறம் அதை பத்தி யோசிக்கவும் மாட்டேன். இருந்தாலும் இப்ப நம்ம பேசியே ஆகணும். அதனால சொல்லுங்க, நீங்க அவகிட்ட காதல சொன்னதுக்கு அப்புறம் அவ மறுத்துட்டாளா, அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டான். அதுக்கப்புறம் அதை பத்தி நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டது கூட இல்லை சார். அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கவும் அவ மேல ஏற்பட்ட சராசரியான ஈர்ப்புன்றத சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டேன். அவ எல்லாட்டையும் நட்புட தான் சார் பழகுவா. அப்ப அந்த நட்பு மேல இருந்த மரியாதை வச்சிருக்கா, அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவ மேல தப்பான எண்ணம் எதுவும் வந்ததில்லை சார். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகா இருக்காளே, பேசி பாருன்னு சொல்லவும் எனக்கு பேசி பார்த்தா என்னன்னு தான் தோணுச்சு. ஆனா அவ காதல் வேற நட்பு வேறன்னு தெளிவா புரிய வச்சுட்டா. என் தப்பையும் நான் உணர்ந்துட்டேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவ முகத்துல தெரிந்த அந்த மலர்ச்சி, அவ கண்கள்ல தெரிஞ்ச அந்த காதல் எல்லாத்தையும் வச்சு உங்களை எவ்வளவு நேசிக்கிறான்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அப்புறம் ஒரு நாள் அவள்கிட்ட நான் காதல சொன்னதை பத்தி சொல்லி அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்.
அவளும் இனி இதை பத்தி நீ எப்போதும் யோசிக்கவோ பேசவோ கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினா. அதோட சத்யனுக்கு எதுவும் தெரிய வேண்டான்னு சொன்னா. அவனுக்கு தெரிஞ்சா கோவப்படுவான் அப்படின்றதுனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லல சார் என அசோக் எல்லாம் சொன்னான். இந்த முறை அவன் சத்யனை பார்க்க அவன் அசோக்கை பார்த்து, எனக்கு உன் மேல கோவலாம் இல்ல அசோக், ஆனா வருத்தம் தான். நம்ம கிட்ட ஒரு பொண்ணு பழகுறானா அவள்கிட்ட அந்த இலையிலேயே பழகணும், தெரியுதா? மத்தவங்க எப்படியோ, ஆனா நம்ம குடும்பமா தானே பழகணும். உன் தங்கச்சி அம்மாவை போல அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதை நினைச்சு பார்க்காம விட்டுட்டு என்ன வருத்தம்? அவகிட்டவே உன்னால எப்படி இப்படி பேச முடிஞ்சது? நல்லவேளை சீக்கிரம் நீயே புரிஞ்சுக்கிட்ட, அதை மட்டும் எனக்கு சந்தோஷம்தான் என்று சொன்னான். சத்யன் கோபமாய் திட்டி இருந்தாலும் கொஞ்சமாக வலித்திருக்குமோ என்னமோ. அவன் இப்படி பேசியதும் உண்மையிலேயே அசோக்குக்கு வலித்தது. அது அவன் கண்களிலும் தெரிந்தது. சாதாரணமாக இருந்தால் கண்டிப்பாக அதி அவனுக்கு ஆதரவாக பேசியிருப்பான். ஏனெனில் அவன் மேல் எந்த கோபமும் அவனுக்கு இல்லை. ஆனால் இது அவர்களது நட்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் எதுவும் பேசாமல் ஒதுங்கிக் கொண்டான். சத்யன் பேசுவது சரியாக இருப்பது போல் தோன்ற அவர்கள் பேசி முடிக்கும் வரை மௌனம் காத்தான். கடைசியில் அசோக் வந்து இருவரிடமும் மனதார மன்னிப்பு வேண்ட இருவரும் பிறகு சகஜமாக பேசி விடைபெற்று கிளம்பினார்கள். அடுத்தடுத்த நாட்களும் விசாரித்த வரையில் பெரிதாக எதுவும் விவரம் கிடைக்கவில்லை. முடிந்தவரை எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தார்கள். அதற்குள் மித்ரா அதியை காதலிப்பது பற்றி இலா எல்லோரிடமும் சொல்லி இருந்தாள். ஓ, அதான் காரணமா? அடிக்கடி அந்த பொண்ணு அதையே பார்த்துட்டு இருக்காளே நினைச்ச என்று விக்கி சொல்ல, சிவாவோ, இருந்தாலும் அவளாலதான் அதி கொஞ்சமாவது பழைய சிரிப்போடு இருக்கான் என்று சொன்னான். அதை ஏற்றுக்கொண்ட விக்கியும், இப்ப நம்ம என்ன செய்யலாலா? அவன் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டானே என்று கவலையுடன் கேட்டான். அது என்ன அழக பாக்குறவர் இல்ல, அதுவும் அவரு இப்ப இருக்க நிலைமையில அவருக்கு ஒரு துணை கட்டாயம் தேவை. அதையே மித்ராவா இருக்க கூடாது என்று இலா கேட்டாள். அந்த பொண்ணு போயா என சதீஷ் முகம் சுளிக்கவும் அதை ஆமோதித்த மதன், அந்த பொண்ணு அதே சார் ஏத்துக்குவாராயிலா என்று கேட்டான். மதிய காதலிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா ஏத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடினா வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணையான்னு இலக்காரமா கேட்காதீங்கன்னா, அவளுக்கு உடல் தான் வெந்திருக்கே தவிர மனசு இல்ல. அவளை போல ஒரு நல்ல பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதியனா போல ஒரு தங்கமானவருக்கு அந்த பொண்ணுதான் ஏத்துவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த பொண்ணோட அவர் ரொம்ப காலம் சந்தோஷமா மத்தவங்க பொறாமப்படுறபடி வாழ்வாரு. அதோட இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து அவ மீண்டு வந்திருக்கிறாளே, அந்த தைரியம் யாருக்கு வரும்? அது மட்டுமா, அவளை மாதிரி இருக்க எத்தனை பேருக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறா. எந்த பொண்ணு இவ்வளவு துணிச்சலா இருப்பா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா இவதான் அதியனாவுக்கு சரியான ஜோடியா இருப்பா என இலா அடித்து சொன்னாள். அவள் சொல்வது எல்லோருக்கும் சரி என்று பட அதற்கு மேல் யாரும் எதுவும் பேசவில்லை. சரி, இப்ப நம்ம என்ன செய்யலாம் இலா என்று ராதா கேட்டாள். இன்னைக்கு அதியனாவை வர சொல்லிருக்கேன், நாம எல்லாரும் சேர்ந்து அவட்ட பேசுவோம் என்று சொன்னாள். சதீஷ்க்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் அமைதியாக இருந்தான். தான் ஏதாவது பேச போனால் அது தவறாக போய் முடியும் என மௌனம் காத்தான். தங்களுக்குள் ஏற்பட்ட பழைய கசப்பான அனுபவங்களை தூக்கி தூர எறிந்திருந்தான். அதனால் அவனுக்கு அந்த கோபம் எதுவும் இல்லை. அதிக்கு போய் இப்படி ஒருத்தி துணையாக வருவதில் அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மதி இடத்தில் இன்னொருத்தியை அவனால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அதோடு மித்ராவை ஒரு சில முறை முகத்தை சுற்றி மூடியிருக்கும் துணியை தவிர்த்து புர்காவை கலற்றும் போது கழுத்து பகுதியிலிருந்து தோள்பட்டையில் அவளுக்கு இருக்கும் காயங்களை பார்த்திருக்கிறான். அதை பார்த்து அருவருப்புடன் முகம் சுளித்திருக்கிறான். இப்போது அதை பற்றி நினைத்தாலும் அவனுக்கு அருவருப்பே தோன்றியது. இப்படி ஒருத்தியை மற்றவர்களைப் போல அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. கண்டிப்பாக இந்த ஏற்பாட்டிற்கு அதி ஒத்து வர மாட்டான். அதனால் இதை பற்றி யோசிக்க வேண்டாம் என நினைத்து கொண்டான். அதி வந்தவுடன் திருமணத்தை பற்றி அவனிடம் பேசவும் எல்லாரிடமும் எரிந்து விழுந்தான். எனக்கு இந்த ஜென்மத்துல திருமணம்ன்றதே கிடையாது. எப்ப மது என்னை விட்டு போனாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு அதி தெளிவாகவே சொன்னான். அண்ணா, கடைசி வரை உங்களால இப்படியே இருந்துட முடியுமா என்று இலா கேட்டாள். என்னால இருக்க முடியும். உன்னால இருக்க முடியாது, ஆனா உன்னை இப்படி பார்த்துக்கிட்டு எங்களால இருக்க முடியாது என்றான் விக்கி. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என கடுகெடுத்தவன், நீங்க என்ன சொன்னாலும் என் வாழ்க்கையில் இனிமே கல்யாணத்துக்கு இடமே கிடையாது என அதி திட்டவட்டமாக தெரிவித்தான். ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உன் அம்மா உன்னை நினைச்சு தினமும் கவலைப்படுறாங்கடா என்று சிவா சொன்னான். என் அம்மாவை நல்லபடியா என்னால கவனிச்சுக்க முடியும். உன்னால கவனிச்சுக்க முடியாதே, ஆனா அவர் உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்ல, ஏங்குறாங்கல்ல என்றான் சிவா. உங்களுக்கெல்லாம் புரியும்படி எப்படி சொல்றது? சரி, வெளிப்படையாவே சொல்றேன், மதிய தவிர அந்த இடத்துல வேற யாரையும் என்னால நினைச்சு பார்க்க முடியாது
என்று அவன் முகம் கசங்கினான். எல்லோருமே ஒரு நிமிடம் அவன் பதிலில் வாயெடுத்து போயினர். யாருக்குமே அடுத்து என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சில நிமிடங்கள் மௌனமாகவே கழிந்தது. எல்லோருக்குமே அந்த நேரம் மதியின் ஞாபகம் வந்தது. எப்படிப்பட்ட ஒருவனை அவள் இழந்திருக்கிறாள். அவள் மட்டும் இருந்திருந்தாள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாள். அவளுக்கு கொடுத்து வைக்கவில்லையே, பாவம், அற்பாயுசில் போய்விட்டாள். சட்டென இலாவிற்கு ஏதோ ஞாபகம் வர கண்களில் ஒளியுடன் அதையை பார்த்தவள், அண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தயவு செஞ்சு கோவப்படாம பதில் சொல்லுங்க. மித்ராவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று கேட்டாள். மதியின் ஞாபகத்தில் இருந்ததாலோ என்னவோ இலா என்ன சொல்லுகிறாள் என புரியாமல் அதை அவளை பார்த்தான். அந்த ஆசிட் பூத்தின ரவுடிகள் மட்டுமா மித்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம்? மதியும் தானே காரணம் என இலா நிதானமாக கேட்டாள். என்ன சொல்றா, பைத்தியமா உனக்கு? சத்யன் கோபத்துடன் கேட்டான். நான் சொல்றது உண்மைதான் சத்து. மதியன்னு நினைச்சுதானே அவங்க மித்ரா மேல ஆசிட் ஊத்துனாங்க. அப்படி மட்டும் இல்லைன்னா மித்ரா நேரம் சாதாரணமா அவளோட இயல்பு வாழ்க்கையை தானே வாழ்ந்திருப்பா. இப்படி முகத்துல துணியை போட்டுக்கிட்டு முகத்தை காட்டாம மத்தவங்களுக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாளே. அவ முகம் இப்படி ஆகிட்டாலதான் அவளோட வாழ நீங்க தயங்குறீங்களானா? வேண்டும் என்றேதான் அதையை தூண்டிவிட்டாள். நான் அப்படிப்பட்டவள் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல என இப்போது அவன் குரல் தனித்திருந்தது. எனக்கு தெரியும்ண்ணா, ஆனா மதியால வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ தெரியாம தவிச்சிட்டு இருக்க மித்ராவுக்கு நீங்க வார்த்தை தரலாம் இல்லையா? உங்களால இப்ப அவளை ஏத்துக்க முடியாம போலாம், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாறலாம் இல்லையா? அப்படியே இல்லைனாலும் கடைசி வரையில வெறும் வாழ்க்கை துணியா மட்டும் வரக்கூட அவ தயார்தான். யார் தப்புக்கோ தண்டனையா அவளை கடைசி வரை இப்படியே இருக்கணுமா? மதியாலதான் இப்படி இருக்கோம்னு தெரிஞ்சும் அவ மதிய பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லலையே என்று இலா கேட்டாள். அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறன காரணம் இதெல்லாம் சொல்றியா, இல்ல தகுதியா சொல்றியா என அதி நிதானமாக கேட்டான். அதே நிதானத்துடன், இதை விட பெரிய காரணம் இருக்குன்னா, அவ உங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறா. அவளால மட்டும்தான் உங்களை பழையபடி மாத்த முடியும். அதே போல அவளும் உங்க கூட இருந்தா மட்டும்தான் அவ எழுந்ததை திரும்ப பெற முடியும். நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிங்கண்ணா, அதுதான் சரின்னு உங்களுக்கே புரியும் என இலா சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல மற்றவர்களும் அவன் யோசிக்கட்டும் என அங்கிருந்து சென்றார்கள். இலா நடந்ததை வந்து மித்ராவிடம் சொல்ல அவள் அதிக்கு மேல் குதித்தாள். ஏன் நிலைமையை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இலா? இப்ப இருக்கிற நிலையில நான் நல்லாதான் இருக்கேன். தயவு செஞ்சு இப்படி என்னை விட்டுடுங்க என்று மித்ரா கண்களில் நீருடன் சொன்னாள். அத நானும் பார்த்துட்டே தானே இருக்கேன். நீ அதே அண்ணாவை காதலை தாண்டி ஏக்கத்தோட தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கியே. உனக்காக மட்டும் இதை சொல்லல. அண்ணாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன்னை போல ஒருத்தி அவருக்கு துணையா இருந்தா மட்டும்தான் சாத்தியம் என்று இலா சொன்னாள். இல்லை என்று மித்ரா ஏதோ சொல்ல வர, இப்பதான் அவட்ட பேசிட்டு வந்த மித்ரா, என் எனர்ஜி எல்லாம் ஏற்கனவே டவுன் ஆயிடுச்சு. இதுல உன்கிட்ட வேற இப்ப என்னால பேச முடியாது. உன்னை இப்படியே விட்டுடவும் மாட்டேன். சீக்கிரம் நீ கல்யாணத்துக்கு தயாராகதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி என இலா சிரிப்புடன் அவள் கன்னத்தை தட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். சிவராமன், மைத்திலி, சுகன்யா, இனியனை அவள் அறைக்கு அழைத்து சென்ற மித்ரா இன்று இலா தன்னிடம் சொல்லி சென்றதை அப்படியே சொன்னாள். மித்ராவை தவிர கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் மகிழ்ச்சிதான். உன் வாழ்க்கை அவரோட தானா, அதை யாராலையும் மாத்த முடியாது மித்ரா என்று சிவராமன் சொன்னார். கண்டிப்பாக இது நடக்க வேண்டும் என அவர் மனதை அடித்துக் கொண்டது. உங்க யாருக்குமே என் நிலைமை புரியவே மாட்டேங்குதே என மித்ரா வேதனையுடன் சொன்னாள். என்ன நிலைமை இப்ப இருக்கிற? இந்த நிலைமையா? இந்த நிலைமைக்கு நீயா காரணம்? உன் மேல ஆசிட் அடிச்ச அந்த பொறுக்கிங்க தானே காரணம். அதை தடுக்க முடியாம போன அந்த சமூகம், அதுல ஒரு அங்கமா இருக்கிறாங்க எல்லாருமே தான் காரணம். ஆனா அதுக்கான தண்டனையை உனக்கு மட்டுமே நீ கொடுத்துக்கிறது தப்பு இல்லையா? அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதை சரி செய்யத்தான் இல்லா முயற்சி பண்றா. அவளோட சேர்ந்து எதுவும் செய்ய முடியலனாலும் உனக்கு ஆதரவா எப்போது நாங்க இருப்போம் என்று சுகன்யா அவளை ஆதரவாக அணைத்துக் கொண்டாள். இல்ல சுகன், இது இது சரி வராது என மித்ரா சோர்ந்த குரலில் சொன்னாள். என்ன சரி வராது? அதைய பார்த்தா முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆள் மாதிரியே தெரியல. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? உனக்கு தன்னிறக்கம், தாழ்வு மனப்பான்மை அதிகமாயிடுச்சு மித்ரா. அதுக்கு பலியா உன் காதலையும் சாகடிச்சிடாத என சுகன்யா கொஞ்சம் கோபத்தோடு சொன்னாள். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த மித்ரா கண்களில் கண்ணீர் அருவி போல கொட்டியது. அழுகையுடனே, அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சா என்னை ஏத்துக்கு வர சுகன் என்று கேட்டாள். அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சவரை உன் மேல கண்டிப்பா கோவப்படுவாரு. ஆனா நீ செஞ்சதெல்லாம் அவர் காதலுக்காக தான் தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா உன்னை ஏத்துக்குவாரு என்று சுகன்யா சொன்னாள். மித்ராவிற்கு இதில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எல்லோரும் சொல்வதால் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்தாள். அத்தியாயம் 37.
ரத்னசாமியின் மகன் பரத் ஃபாரினில் இருந்து திரும்பி வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதனால் அவனை விசாரிக்க அதி கிளம்பிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் அதி அங்கே மது ரெஸ்டாரண்டில் தான் இருந்தான். எம்எல்ஏ வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருப்பதாக சொல்ல மித்ரா ஏதோ சொல்ல வாயெடுத்து பின் அமைதியானாள். என்ன மித்ரா, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு? பரவாயில்ல, சொல்லுங்க என அதி கேட்டான். மதி மேல பரத் உயிரையே வச்சிருந்தான் சார். கண்டிப்பா அவன் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை என மித்ரா கொஞ்சம் தயக்கத்துடனே பதில் சொன்னாள். அவள் பேசியதை கேட்டு சத்யனோ கோபத்துடன் இடையிட்டான். உங்களுக்கு என்ன தெரியும் மித்ரா? கண்டிப்பா அந்த பொறுக்கி தான் செஞ்சிருப்பான். எப்பவுமே அவன் மதி பின்னாலே சுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். என்னதான் பெரிய பொறுக்கியா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல மதிக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது இல்லைல்ல, அதனால மட்டும் தான் அவனை விட்டு வச்சிருந்தோம். இந்த ஆசிட் வச்சு மதிக்கானதுன்னு சொன்னப்போ எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது அந்த பொறுக்கி தான். ஆனா அந்த நேரத்துல அவன் ஊர்லயே இல்லைன்னு தான் அமைதியா இருந்தேன். இப்போ அவனை விசாரிக்க போனா தடுக்கிறீங்களே, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க என்று பொறிந்து தள்ளினான். அவனோட நான் பழகியிருக்கேன் சத்யன். கண்டிப்பா அவன் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் தன் உலகமும் மதிய நினைச்சான் என்றவள் சத்யன் மீண்டும் ஏதோ சொல்ல வரும் முன், சரி நீங்களே சொல்லுங்க சத்யன், இதனால அவனுக்கு என்ன லாபம் என்று கேட்டாள். லாபம்னு ஒண்ணு இல்லதான், ஆனா தனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? இந்த வேலையை செய்யற அயோக்கியர்கள் எல்லாம் காரணம் இதான சொல்றாங்க என்று சத்யன் கோபத்துடன் கேட்டான். ஒரு சிரிப்புடன், அதுக்கான அவசியமே இல்லைன்னு போது ஏன் அவன் இது செய்ய போறா? அது இதை ஏற்கனவே யோசித்திருந்தான் என்பதால் அவர்கள் வாக்குவாதத்தை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சாதாரணமாக இருந்திருந்தால் அதிக்கு முதல் சந்தகமே அவன் மேல்தான் வந்திருக்கும். ஆனால் ஒவ்வொருவரின் முகாந்திரத்தையும் ஆராய்ந்த போது அவனுக்கு இது அவசியம் இல்லை என்பதால் அவன் ஆரம்பத்திலேயே இவனாக இருக்காது என முடிவு செய்துவிட்டான். ஆனாலும் ஒரு விசாரணைக்காக மட்டுமே இப்போது பரத்தை பார்க்க செல்கிறான். பரத்தை பொறுத்தவரை மதியின் மேல் ஒரு தூசி துரும்பு பட்டாலும் அவனால் தாங்க முடியாது. அப்படிப்பட்டவன் இதை செய்திருக்க வாய்ப்பில்லை. அதோடு முக்கியமான காரணமாக இன்னொன்றும் இருக்கிறது. நினைத்த போதே அவன் முகம் கசங்கியது. ஆனால் மித்ரா அதை வெளிப்படையாகவே சொன்னாள். என்ன சொல்ல வரீங்கன்னு புரியும்படி சொல்லுங்க என எரிச்சலுடன் வினவினான் சத்யன். மதிக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னால அவ பரத்தை தானே திருமணம் செய்யறதா இருந்தா, அவ கிடைக்க மாட்டாங்க போது நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறது சாத்தியம்தான். ஆனா அதுக்கான அவசியமே இல்லாம கல்யாணம் செய்ய பத்திரிக்கை வர அடிச்சு அப்புறம் இதையே செய்ய போறான். ஒருவேளை மதிய அவன் திருமணம் செய்ய சாத்தியமே இல்லைனாலும் அவளை எப்படி அடையாளம்னு யோசிச்சிருப்பானே தவிர இப்படி செஞ்சிருக்க மாட்டான். மதியை விட அவ அழகதான் அவன் நேசிச்சான். அப்படிப்பட்டவன் அந்த அழகு அப்படியே கிடைக்கணும்னு தான் நினைப்பான். அதுதானா கிடைக்கிற போது கண்டிப்பா அதை சிதைக்க நினைச்சிருக்கவே மாட்டான் என சொல்ல சத்யனுக்கு இப்போதுதான் அவள் சொல்ல வருவது புரிய ஆரம்பித்தது. இத்தனை நாட்களில் மதி பரத்தை திருமணம் செய்ய இருந்தது சத்யனுக்கு மறந்தே போயிருந்தது. இப்போது அதை நினைத்த போது வருத்தமாய் இருந்தது. அதைவிட முகம் கசங்கி நின்ற அதியை பார்த்தபோது இன்னும் அதிக கவலையாய் இருந்தது. மதி ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தாள் என்று இன்று வரை சத்யனுக்கு அது ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. சத்யனுக்கு போன் வர எடுத்து பேசியவன் கலவரமான முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தான். அந்த புறம் என்ன சொன்னார்களோ, சரி வர, இதோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அங்க இருப்போம் என்று சொன்னான். சார், திவ்யா அப்பாவுக்கு நினைவு திரும்பிடுச்சான். உடனே உங்களை பார்க்கணும்னு சொல்றாராம். அவரோட நிலையில முன்னேற்றம் இல்லையா, அதனால இனியன் நம்மள உடனே வர சொல்லி போன் பண்ணிருக்காரு. கேட்டவுடன் வாங்க சித்தன் போலாம் என அதி அவன் ஜீப்பை உயிர்ப்பித்து இருவரும் ஏறிக்கொண்டதும் கிளம்பினார்கள். அவர்கள் ஜீப்பை நிறுத்திவிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே சென்றனர். அவர்களை எதிர்கொண்ட இனியன், வாங்க சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என அவர்களை உள்ளே அழைத்து சென்றான். மெதுவாக பாஸ்கரன் காதில், சார் அதி வந்துட்டாரு, கண்ணை திறந்து பாருங்க எனவும் மெல்லமாக அவர் கண்ணை திறந்தார். அவரை பார்த்தால் அதியை பார்ப்பதற்காகவே உயிரை பிடித்து வைத்திருப்பது போன்று இருந்தது அவரது தோற்றம். பாஸ்கரன் பேசுவதற்கு மிகுந்த சிரமப்பட்டார். அவரின் அருகில் சென்ற அதி, உங்களால முடியலன்னா அமைதியா இருங்க சார், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என அமைதிப்படுத்த, இல்லை என மெதுவாக தலையாட்டியவர், உங்கள்கிட்ட பேசையே ஆகணும் என்று சொன்னார். அவர் மெல்ல சொல்ல தொடங்கினார். நானும் மதி அப்பாவும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரே பிரிவுல தான் வேலை செஞ்சோம். எம்எல்ஏ ரத்னசாமிக்கு எதிராக எங்களுக்கு சில ஆதாரம் கிடைச்சிருந்தது. அதனால அவரோட எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்தில் ரைடு செய்ய திட்டமிட்டோம். அவரோட வீடு, ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், குடோன்னு எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் ரெய்டு நடந்துச்சு. அவருக்கு எதிராக எங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிது. அவர் வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்திருந்த சொத்து விவரங்களும், மருந்து விற்பனையில செஞ்ச மோசடிகளும்,
பெண்களை கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறதுன்னு நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய குற்றங்கள் செய்திருந்தாரு. நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதும் அவர் எங்களை பார்த்து பயப்படல, மாறா எங்கள்கிட்ட டீல் பேசினாரு. அந்த ஆதாரங்கள் வெளியே தெரியக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன்னு சொன்னாரு. ஆனா நாங்க 2 பேருமே ஒத்துக்கல. நீங்க கொடுக்கலனா உங்களுக்கு மேல் அதிகாரியை வாங்கிக்குவேன். பணத்தை எங்குமே பவர் அதிகம். இதுல நான் மட்டும் மாட்டல, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த குற்றங்கள்ல பங்கெடுத்திருக்காங்க. அதனால நான் இதை வாங்கலைனாலும் அவங்க எப்படியும் வாங்கிடுவாங்க. வேணும்னா எல்லா ஆதாரங்களையும் எடுத்துட்டு போங்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ள இதை என் கையில நீங்களே வந்து கொடுக்கும்படி நான் செய்யறேன்னு எங்க கிட்ட சவால் விட்டாரு. அவரை முறைச்சிட்டு நாங்க வந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்ல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷரா வந்தது. என்ன செய்யறதுன்னு புரியாம இதுல இருந்து ஒதுங்கிக்கிறதா நல்லதுன்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனா மனோகர் அதை அப்படியே விடுறதா இல்ல. எம்எல்ஏவுக்கு எதிராக இருக்கவங்களை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க தூண்டினாரு. அப்படி சிலரை தொடர்பு கொண்ட போதுதான் உங்களை பத்தின செய்தி அவருக்கு தெரிஞ்சது. உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி எம்எல்ஏவுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆபீஸ்க்கே வந்து மனோகரனை மிரட்டியிருக்காரு. குடும்பத்தோட கொன்றுறதா பயமுடுத்தினாரு. அவன் அப்படி ஒன்றும் பயப்படல. உன்னால என்ன செய்ய முடியோ செஞ்சுக்கோன்னு தைரியமா சொன்னான். எங்க 2 பேரையும் பார்த்து நக்கலா சிரிச்சவரு, நாங்க செய்யற மெயின் தொழிலே பெண்களை கடத்தி வியாபாரம் செய்யறதுதான். உங்க 2 பேருக்கும் பொண்ணுங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கான்னு அவங்களை கடத்தி வெளிநாட்டுக்கு வித்தா எங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும், உங்களை பழி வாங்கினது மாதிரி இருக்கும்னு அதை செய்யவான்னு கேட்டு மிரட்டினாரு. அந்த வார்த்தையில நாங்க 2 பேருமே பயந்து போயிட்டோம். எனக்கும் திவ்யானா உயிரை, அவனும் மதி மேல உயிரையே வச்சிருந்தான். அதனால நாங்க அதுக்கப்புறம் அவனை பத்தி வெளியில சொல்ல நினைக்கவே இல்லை. ஆனா அவன் பேசிட்டு போன விதம் எங்க மனசுல ஆழமா பதிச்சு போயிடுச்சு. அதனால உடனடியா திவ்யாவுக்கும் மதிக்கும் மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சோம். திவ்யாவுக்கு ஆகாஷும் மதிக்கு ஹரிஷையும் மாப்பிள்ளையா முடிவு செஞ்சோம். எங்க நிலைமைய புரிஞ்சுக்காம முதல்ல 2 பேருமே மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்னன்னு ஆராய்ஞ்ச போது திவ்யா சத்யனை காதலிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். முதல்ல மதி ஹரிஷ வேணான போது மனோகரன் என்கிட்ட சொல்லி புலம்புனான். என் நிலைமையை யார்ட்டையும் சொல்லவும் முடியல, அவளை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தவும் முடியலன்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சான். நான் திவ்யாவை பத்தி சொல்லி அது போல மதிக்கு ஏதாவது காதல் இருக்கான்னு விசாரிக்க சொன்னேன். ஆனா ஒரு நாள் அவனே போன் செய்ய 2வது முறை ஹரிஷ் வீட்டுல இருந்து கேட்டபோது மதி ஹரிஷ திருமணம் செய்ய சம்மதம் கொள்ளிட்டா. சந்தோஷமா என்கிட்ட அதை சொன்னான். கல்யாணம் வேற நடந்துட்டு இருந்த போது ஹரிஷ் வெளிநாட்டுல இருந்து வந்தவன் மதிக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்குன்னு சொல்லி திருமணத்தை நிறுத்திட்டான். மதியோட தோழியை கூப்பிட்டு விசாரிச்சா அவரோட காதலன் யாருன்னு கேட்க அது நீங்கன்னு சொல்லணும். அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். உங்களை பத்தி விசாரிச்சதுல அவனுக்கு எல்லாமே திருப்தியா இருந்தது. ஹரிஷ் வீட்டுல இருந்து வந்து அவங்கள கேவலமா திட்டிட்டு போனமோ மதி மேல கோபமா இருந்த மனோகரன் உங்களை பத்தி தெரிஞ்சது அமைதியாயிட்டா. உங்கள்கிட்ட எம்எல்ஏவை பத்தி சொல்லலான்னா மதி ஃப்ரெண்டோட உங்களை பாக்குறேன்னு சொன்னது. அப்போதான் மனோகரன் இந்த விஷயத்த இதோட விடுறதா இல்ல, மகளுக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பிச்சிட்டு பாத்துக்கலான்னு ஒத்தி வச்சிருந்தான்னு எனக்கு தெரிஞ்சது. அவரை நான் எச்சரிக்கை செய்யவும் சரிடா, அவர் எனக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நான் அவர்கிட்ட சொல்றேன் போதுமானு சிரிச்சா. எனக்கும் திருப்தியா இருக்கவும் நானும் சரின்னு சொல்லிட்டேன். மதி உங்களை காதலிக்கிறத பத்தி சொல்லுவான் அப்படின்னு அவன் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்க அவ பெரிய குண்டா தூக்கி போட்டா. அத்தியாயம் 38. அவள் பரத்தை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் அவன் வீட்டிலிருந்து பேச வருவதாகவும் சொன்னாள். இதை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன தொழில் செய்கிறான் என தெரியுமா? அவன் தந்தை எப்படிப்பட்டவர் என தெரியுமா? எதுவும் தெரியாமல் என்ன தைரியம் இருந்தால் அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்வாய்? எனக்கெல்லாம் தெரியும் அப்பா என அவள் சொல்லி முடிக்கவும் வந்த கோபத்தில் அவளை அறைந்து விட்டான். அந்த நேரம் உள்ளே வந்து கொண்டிருந்த எம்எல்ஏ ரத்னசாமியும் பரத்தும் அதை பார்த்து விட்டார்கள். அடுத்த அறையை அறைவதற்குள் பரத் வந்து மனோகரனின் கையை பிடித்து விட்டான். போதுமாமா, எதுக்காக அவளை அடிக்கிறீங்க? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இதுல உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க நினைச்சா உங்கள்கிட்ட சொல்லாமலே எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா என் மதி விருப்பப்பட்ட காரணத்தினாலதான் உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். தயவு செஞ்சு கோவப்படாம எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று பரத் சொல்ல மனோகரன் கோபத்தின் உச்சிக்கே சென்றார்.
உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு என் மகளை வெட்டி போட்டாலும் போடுவேன் என்று அவர் ஆத்திரமானார். என்ன மாமா, அவளை வெட்டி போடுறதுக்கு எனக்கு கட்டி கொடுக்கலாமே என பரத் இதுதான் நடக்கும் என்பது போல சாதாரணமாகவே பேசினான். போதும், உன் பேச்சை நிறுத்திட்டு மரியாதை எங்கேருந்து வெளியில போயிடு என்றார் மனோகரன். அப்பா, அவங்க நம்ம கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க என்று மதி சொல்ல, மனோகரனுக்கு இருந்த கோபத்தில் மறுபடியும் அவளை அறைய கை ஓங்க பரத் அவரது சட்டையை பிடித்து விட்டான். எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் மதிய அறைய நினைக்கிறியா? வேற யாராவது இருந்தா இந்நேரம் கையையே எடுத்திருப்பேன். நீங்க அவளோட அப்பாங்கிறதுனால மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்கீங்க என அவர் சட்டையை பிடித்து உலுக்கினான். மதி பரத்தை பிடித்து இழுத்து தள்ளினாள். என்ன பரத் செய்ற? அவரோட அப்பான்னு உனக்கு மறந்துச்சா? இன்னொரு முறை அவர் மேல கை வச்ச உன்னை தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை என்று விரும்பினாள். இல்ல மதி, அவர் உன்னை அடிக்கவும் என்ன அறியாம இப்படி செஞ்சுட்டேன், சாரி, என்ன மன்னிச்சிடு என்றான். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, என் அப்பா கிட்ட, அவட்ட கேளு என கோபத்துடன் முறைத்தாள். இந்த முறை ரத்னசாமி குறுக்கிட்டு, என்னம்மா விளையாடுறியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீயும் அப்பாவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என் மகனை பார்த்தா அவங்க 2 பேருக்கு எப்படி தெரியுது? அவன் எத்தனை கோடி சொத்துக்குன்னு அதிபதி தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க இங்க கால் தூசு கூட வரமாட்டீங்க. அவன் ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்க வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்தேன். அதுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை இதானா? பரத், கிளம்பு. உனக்கு என்ன ஊர்ல பொண்ணா கிடைக்காது? உனக்கு வேற பெரிய இடத்துல பொண்ணு பாக்குறேன், வாடா என்றார். அப்பா, வாய முடுப்பா. உன்ட்ட நான் எதுவும் கேட்டேனா? எனக்கு மதிய தவிர வேற எவ்வளவு வேணாம். ஒழுங்கா பேச முடிஞ்சா பேசு, இல்லைன்னா எந்திரிச்சு சொல்லியே போ. உன்னோட தடை ஏற்பட்டு மதிய நான் கல்யாணம் பண்ண முடியாம போனா உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பரத் அவரிடம் எழுந்து விழுந்தாள். மனோகரிடம் திரும்பி, அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க. மதி மேல இருந்த காதல உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். பத்திரிக்கை அச்சடிக்க கொடுத்துறேன். அது வந்தது உங்கள்ட்ட எடுத்துட்டு வரேன். வேற ஏதாவது உதவி தேவைனாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. இப்ப நாங்க கிளம்புறோம் என்று கிளம்பி சென்றார்கள். இதை பற்றி என்னிடம் சொல்லி மனோகரன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சமயம் ரத்னசாமியிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. என்னடா, உன் மகளை கல்யாணம் பண்ணிக்க உடனே ஒத்துக்கிட்டேன்னு பாக்குறியா? உன்னை அடக்க ஒரு வழி கிடைச்சதே, அதை விட்டுடுவேனா? அதோட என் மகனும் ஒரே பிடிவாதமா இருக்கான். அதனாலதான் சரின்னு சொன்னேன். உன் மகன் என் வீட்டுக்கு வந்ததும் அவளை நான் படுத்துற கொடுமையில நீ ரத்த கண்ணீர் வடிக்கணும். என்னை எதிர்த்தவங்களை அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட்டுட மாட்டேன். அதுக்காகவாவது நீ அனுபவிக்க வேணா? எப்படியும் கொஞ்ச நாள்ல உன் மகன் என் மகனுக்கு புளிச்சு போயிடுவா. அதுக்கப்புறம் அவளை எங்கேயாவது நல்ல விலைக்கு வித்துடலாம். நானே உன்னை விட்டுடலான்னு நினைச்சாலும் உன் மகளே தானா வந்து தலையை கொடுக்கறா பாத்தியா? உன் ஒருத்தனை பழிவாங்க மட்டும் அவளை தேர்ந்தெடுக்கலடா. அவளை பத்தி நல்லா விசாரிச்சதுல அவளும் அதிக காதலிச்சாங்களாமே. அவன் ஆரம்ப காலத்துல இருந்தே என் தொழில ரொம்ப குறுக்கிடுறான். அவனை பழிவாங்க என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் உன் மகளை மறக்க முடியாம அவ பின்னாலேயே தான் சுத்திட்டு இருக்கானா. இது போதாதா எனக்கு? உங்க 2 பேரையும் பழிவாங்க ஒரே கல்லுல 2 மாங்கா. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து உங்க 2 பேரையும் துடிக்க விடலான்னு முடிவு பண்ணேன். என்னடா இவ்வளவு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்றேன், கல்யாணத்தை நிறுத்திடலான்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா என் மகன் என்னை விட மோசமானவன். இந்த கல்யாணத்துல ரொம்ப தீவிரமா இருக்கான். தடுக்க பார்த்தா என்னையே கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். உங்களை மட்டும் விட்டுடுவானா? அதனாலதான் இந்த தைரியம். உண்மையை சொல்ல போனா உன் மகன் மேல அவன் இவ்வளவு பைத்தியமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ வயசு கோளாறுல ஆடுறான், அதனாலதான் கண்டுக்காம விட்டேன். அப்புறம் வேணும்னா நீ அந்த கல்யாணத்தை தடுக்க முயற்சி பண்ணி பாரேன் என ஆணவத்துடன் சிரித்தார். அதே கோபத்துடன் குரலில் நக்கலையும் கொண்டு வந்த மனோகரன், என்னால முடியாம போலாண்டா, ஆனா என் மாப்பிள அதியால முடியும் என்று சொன்னார். என்ன சொல்ற? இப்போது ரத்னசாமியின் குரல் ஒடுங்கி இருந்தது. ஆமாண்டா, உனக்கும் உன் பையனுக்கு முடிவு கட்ட ஒரு நல்ல ஆம்பளை கிடைச்சிருக்காரு. அது என் மாப்பிள்ளையா இருக்கிறதுல எனக்கு பெருமைதான். அவர்கிட்ட கூடிய சீக்கிரத்துல எல்லா உண்மையும் சொல்லி உன்னை கம்பி என்ன வைக்கிறேன். கேவலம் பொண்ணை வித்து பொழப்பு நடத்துற உன் மகனுக்கு என் மகளை திருமணம் செஞ்சு வைக்கன்னு நினைக்கிறியா? அது எந்த காலத்தையும் நடக்காது. என் மகன் எப்பேற்பட்ட ஒருத்தரை காதலிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு பத்திரிக்கையும் அவரை பத்தியா எழுதுறாங்க. அவரை பத்தி படிக்க படிக்க அவர் வீரத்தை நினைச்சு பெருமிதத்துல எத்தனை முறை செலுத்திருக்கேன் தெரியுமா? அவரை என் மகன் காதலிக்கிறா, அவரும் என் மகளை காதலிக்கிறாருன்னு கேள்விப்பட்டப்போ நான் எந்த அளவு மகிழ்ச்சி அடைந்தேன்னு உனக்கு தெரியுமாடா? அவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து என் மனக்கண்ணுல அவங்க 2 பேரையும் ஜோடியா மனமேடையில உட்கார வச்சு கனவு காண்டுட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். எல்லாருக்குமே அவங்க ஜோடியை நினைச்சு சந்தோஷம்தான். நாங்க எல்லாரும் மதி பக்கத்துல அதைய நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு நாயை அவ தேர்ந்தெடுத்து பக்கத்துல அமர வச்சா நாங்க அப்படியே விட்டுடுவோமா? அதோட வாழை மட்டும் இல்ல,
கழுத்தையும் ஒட்ட நறுக்கிடுவோம். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணு ஒரு காலத்திலேயே உன் மகன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. காதலர்களுக்குள்ள ஏதோ ஒரு ஊழல், அதனால இப்ப அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அதை என்னால சரி செய்ய முடியும். நான் சொன்னா என் பொண்ணு கண்டிப்பா கேட்பா. ஒருவேளை அப்படியும் வரதான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொன்னா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட செத்துருவோன்னு சொல்லுவேன். அதை மீறி அவ ஒருபோதும் அடுத்த அடியை எடுத்து வைக்க மாட்டா. ஏன்னா எங்க மேல எல்லாம் அவ அவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னால முடிஞ்சதை பாருடா என கர்ஜையுடன் சிரித்தவன் போனை வைத்தார். அதன் பிறகு மனோகரன் தனக்கு என்ன ஆனாலும் தன் மகள் அவனை திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்று முடிவெடுத்தார். அதனால் உடனே உங்களை சந்திக்க வந்தான். ஆனால் நீங்கள் டெல்லி சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. உங்களிடம் பேசலாம் என்று தொடர்பு கொண்ட போது உங்களுடன் பேச முடியவில்லை. அதனால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என கடவுளின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்றான். திரும்பி வரும்போது ஆக்சிடென்டில் அவன் குடும்பமே உயிரிழந்து விட்டதாக செய்தி கிடைத்தது. நானும் பதறியடித்து சென்று பார்த்தேன். முகம் கூட தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து கிடந்தார்கள். அது ஆக்சிடென்ட் என அந்த கேஸை அவர்கள் மூட நினைத்த போது நான் உண்மையை சொல்ல முன் வந்தேன். ஆனால் போலீஸ்காரர் சில பேர் எம்எல்ஏவின் ஆட்கள். அவர்கள் மூலமாக எம்எல்ஏவுக்கு தகவல் கிடைக்க அவர் என்னை கூப்பிட்டு மிரட்டினார். உங்கள் நண்பர் குடும்பத்திற்கு ஆனதுதான் நாளைக்கு உங்கள் குடும்பத்திற்கும் ஆகும். அதனால் இதோடு இதிலிருந்து ஒதுங்கி விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்றார். நானும் இதற்கு பிறகு உண்மையை சொல்லி யாருக்கு என்ன ஆகப் போகிறது என்று விட்டுவிட்டேன். எப்படியாவது என் மகளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து அனுப்பிவிடலாம் என நினைத்தேன். அதற்குள் மாப்பிள்ளைக்கு ப்ராஜெக்ட் வேலை என அவர் இந்தியா வருவது தள்ளி போனது. அதற்கு பிறகு நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே. மனு மனு பாவம், நானாவது உண்மையை சொல்லியிருப்பேன்னு சாகர தருவாயில என்ன ரொம்ப நம்பி இருப்பான். அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த நிலைமையே என்று பாஸ்கரன் அழுதார். அப்படிலாம் இல்லை சார், இந்த நிலைமையில கூட உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்களே, அதுக்கே உங்களை பாராட்டலாம். உங்க நிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. காலம் கடந்து கிடைச்சாலும் அவருக்கு வேண்டிய நீதி கிடைக்காம விட மாட்டேன். இனிமே நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம இருங்க என அவர் கையை பிடித்து அதை ஆறுதல் படுத்தினான். இனியனை பார்த்து கொள்ள சொல்லி வெளியில் வந்தவள் உள்ளே இருந்ததுக்கு நேர்மாறாக முகம் ரத்தமென சிவந்தது. அன்பரசனுக்கு போன் செய்தவன், ரத்னசாமி எங்க இருக்கணும் ஒரு பெரிய லிஸ்ட் வந்தது இல்லையா, அங்கெல்லாம் நான் உடனே போகணும், ஏற்பாடு பண்ணுங்க என்றவன் போனை வைத்தான். வேறு யாருக்கோ போன் செய்தவன் பரத் இந்தியா வருவதாக சொன்ன தகவல் உண்மையா என விசாரித்தான். அவன் வருவது உறுதியாக அவன் வந்ததும் தகவல் கொடுக்கும்படி உத்தரவிட்டான். அத்தியாயம் 39. இதுதான் சமயம் என அதே ரத்னசாமியின் எல்லா இடங்களையும் சோதனையிட சொன்னான். மித்ராவின் ஆதாரங்களை வைத்து அவர்களின் அண்டர் கிரவுண்ட் வேலைகள் வரையில் கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால் அவர்களை மடக்குவது ஈஸியான வேலையாகி போனது. பென்டிரைவில் எல்லாவற்றையும் காப்பி பண்ணி வைத்திருந்தாள். 2 நாள் வரை சோதனை தொடர்ந்திருந்தது. ஆனால் வலுவான ஆதாரங்கள் அனைத்தும் மனோகரிடம் இருந்துதான் மித்ராவுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் ரைடு நடத்திய போது கிடைத்த மொத்த ஆதாரங்களையும் அவளிடம்தான் கொடுத்திருக்கிறார். அதுபடி மித்ராவிடம் கேட்டபோது, ஆமா சார், அவர் குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்களை பார்க்க போனதாவும் நீங்க வெளியூர் போயிருக்காவும் சொன்னாரு. நான் ரத்தன்சாமிக்கு எதிரான ஆர்டிகல் ஒண்ணு எழுதுறதா என் அப்பா மூலமா அவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த சமயம் அவர் ரைட் நடத்துறது எங்களுக்கு தெரியும். அதனால என் அப்பா மூலமா அவர்கிட்ட பேசி அந்த ஆதாரங்களை வாங்க சொன்னேன். அந்த ஆர்டிகலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்பினேன். ஆனா அவர் மறுத்துட்டாரு. உங்கள்கிட்ட மட்டும்தான் உண்மையான ஆதாரங்களை கொடுக்க முடியும்னு சொன்னாரு. நான் வேண்டி கேட்டுக்கிட்டதுனால ஒரு சில ஆதாரங்களை அசல் என்கிட்ட கொடுத்தாரு. முக்கியமான நகல்களை மட்டும்தான் என்கிட்ட கொடுத்தாரு என்று சொன்னாள். அப்படின்னா அசல் அவட்ட தான் இருந்துச்சா? ஆமா சார், அவட்ட தான் இருந்திருக்கணும். இப்போ அது எங்க இருக்கும் மித்ரா? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல சார். நீங்க இதை பத்தி முன்னமே என்கிட்ட சொல்லல என்று அன்பரசன் கேட்டான். மதியையோ அவ குடும்பத்தை பத்தியோ பேச விரும்பல, அதனாலதான். எப்படி சொல்றது? அப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பயம் இருந்திருக்கு. நான் ரொம்ப நாளா கேட்டோம் என்கிட்ட ஆதாரங்களை கொடுக்காதவரு திடீர்னு வீட்டுக்கு வந்து என்கிட்ட கொடுத்தாரு என உண்மை பாதி பொய்மை பாதி கலந்து சொன்னாள். அப்போ ரத்னசாமியோட மிரட்டல் எல்லாம் மீறி இருந்த சமயமா இருக்கும். அதுதான் எதுக்கும் இருக்கட்டும்னு இவங்கள்ட்ட ஆதாரத்தை கொடுத்திருப்பாங்களா சார் என அன்பரசன் அதிகிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இருந்தாலும் அசல் கிடைக்கணுமே அன்பரசன் என அது யோசனையாய் புருவம் சுருக்கினான். எதுக்காக அசலை கேக்குறீங்க? அவர்தான் குற்றவாளின்னு தெரியுது இல்லையா? இதை வச்சு அவரை கைது செய்ய முடியாதா சார் என்று மித்ரா கேட்டாள். அவரை கைது செய்ய இந்த ஆதாரம் போதும், ஆனா ஈஸியா வெளியே வந்துருவாரு. இதுக்கு மேலே அவரை விட்டு வைக்க போறதில்ல. கண்டிப்பா அவர் என் கையில மாட்டும் போது அவருக்கு இறுதி நாளா இருக்கும். அவர் முடிவு தெரிஞ்சு போன ஒண்ணு. அவரோட சம்மந்தப்பட்ட மத்தவங்களை பிடிக்கிறதுக்காக தான் இந்த அசலை தேடுறேன். இதுல சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் பெரிய ஆட்களா இருக்காங்க.
என்ன கேட்டா அவங்களும் என்கவுண்டர் செய்ய தான் சொல்லுவேன். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதை பத்தி டிஐஜி அங்கிட்ட பேசணும். இப்போ அந்த அசலை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை தான் யோசிக்கணும் என்று அதி சொன்னான். மதி வீட்டுல சோதனை பண்ணி பார்த்தா என்ன அன்பரசன், ஏதாவது தடையை கிடைக்கலாம் இல்லையா என்று அவனை தொடர்ந்தான். அங்க இப்போ சீல் வச்சிருக்காங்க சார். நான் ஸ்டேஷன்ல பேசி அது என்னன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் அங்க சோதனையிட நம்மளோட அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்றேன் என்று அன்பரசன் சொன்னான். அன்பரசன் போன பின்பு மித்ரா அதியிடம், அங்க எதுக்கு சார் தேவையில்லாம, ஏற்கனவே அவங்க வீட்டுல சோதனை பண்ணிருப்பாங்களே, இனிமே அங்க என்ன கிடைக்க போகுது என்று கேட்டாள். அவங்க சாதாரணமா வீட்டை சோதனை பண்ணிருப்பாங்க, ஆனா நமக்கு அப்படி இல்லையே. நல்லா கிளியரா தேடணும். கண்டிப்பா அங்க ஏதாவது கிடைக்கணும் தான் எனக்கு தோணுது. நாளைக்கே அங்க போறோம் என்று அதி சொல்ல மித்ராவின் முகத்தில் திரை விழுந்தது. மாலதி கொஞ்ச நாட்களாக அதிக கவலையில் இருந்தார். அதியின் நடவடிக்கை அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் வேலை வேலை என அலைந்தான். மதி போனது அவருக்குமே துக்கம்தான். அதற்காக தன் நிலையை கூட மறந்திருக்கிறானே, என்ன செய்வது? சீக்கிரமாக ஒரு திருமணத்தை செய்தாலாவது கொஞ்சம் மாறுவான் என நினைத்தால் அதற்கும் பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறான். இப்படி அவனையே நினைத்து நினைத்து அவருக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது. இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்றுதான் அவனது நண்பர்களை கூப்பிட்டு பேசினார். ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் அவருக்கு கோபத்தை வரவழைத்தது. முதலில் மித்ராவை பற்றிய விஷயங்களை சொன்னபோது அவருக்கு திருப்தியாய்த்தான் இருந்தது. ஒரு பெண் அதியை ரொம்பவும் காதலிக்கிறார், அவரை திருமணம் செய்து வைத்தால் அதியின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அவருக்கும் அப்படிப்பட்ட பெண் இப்போது அதியின் வாழ்வில் வந்தால்தான் அவன் கொஞ்சம் மாறுவான் என தோன்றியது. அதனால் சந்தோஷமாகவே மேற்கொண்டு அவளை பற்றி விசாரித்தார். அவளை பற்றி முழுவதுமாக கேட்டபோது அவர் கொதித்து போனார். அந்த பெண் மித்ராவுக்கு ஆசிட் வீசியதில் ஒரு பகுதி வெந்து போயிருக்கிறதாம். இப்படிப்பட்டவளை போய் என் மகனுக்கு திருமணம் செய்ய சொல்கிறார்கள். அவன் எப்பேற்பட்டவன், என்ன அழகு, என்ன கம்பீரம், அதோடு அறிவு, ஆளுமை, பலம், பணம் என அவனுக்கு குறைவில்லாமல் எல்லாமே இருக்கிறது. அவனை திருமணம் செய்ய எத்தனை பேர் போட்டி போடுகிறார்கள். மித்ரா பாவம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக அவளை போன்ற ஒருத்தியை எப்படி மருமகளாக ஏற்றுக்கொள்வது? இவர்களிடம் சொன்னால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். திருமணம் என்பது கடைசி வரை வரும் துணையை தேர்ந்தெடுப்பது. இப்போது பாவப்பட்ட அவளை திருமணம் செய்து கொண்டால் பெண்ணாளில் அவளே கூட வருத்தப்படக்கூடும். மதியை தவிர இன்னொருத்தியை அவன் ஏற்றுக்கொள்வதே பெரிய விஷயம். அதிலும் இப்படி ஒருத்தி என்றால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருக்குமே அவளை தவிர இன்னொருத்தியை மருமலாக நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்க இது எந்த விதத்திலும் சரி வராது. மாலதி தானே சென்று மித்ராவிடம் பேச வேண்டும். அதியின் வாழ்க்கையை விட்டு விலக சொல்ல வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டார். சாராவும் மித்ராவும் புதிய ஆட்களை சேர்ப்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருந்தால்தான் சமாளிக்கலாம் என தோன்றியது. அக்கா, நம்ம மீனாவே நல்லா குக்கிங் பண்றா. அவ மலர்வண்ணன் மாஸ்டர் கூட நல்லா பொருந்திட்டா. அந்த பிரிவுக்கு அவங்க 2 பேரும் போதும். இன்னும் ஒரு 4-5 பேரை அவங்களுக்கு உதவிக்கு வச்சிருவோம். எதுக்கும் சமாளிச்சுப்பாங்கன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். செஃப் வேணும்னு கேட்டா அதுக்கும் சேர்த்து ஆள் செலக்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஆப்ரேட்டர் இன்னும் ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் செஞ்சிடலாம் என சாரா அங்கே தேவைப்பட்ட ஆட்களின் விவரங்களை ஒவ்வொன்றாக மித்ராவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். சரி சாரா, இப்போதைக்கு இது போதும். மேலும் ஆளுங்க தேவைன்னா பெண்ணால பாத்துக்கலாம். அப்புறம் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தியா? அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மித்ராக்கா. உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அழைச்சிட்டு வர வேண்டியதானே? எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாலதி அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைய மித்ராவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் எங்கே இங்கே வருகிறார்? ஒருவேளை அதையே தேடிக்கொண்டு வந்திருக்கிறாரோ? சாராவிடம் ரிசப்ஷனை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அவரிடம் வந்த முகத்தில் புன்னகையுடன், வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தாள். ஒரு நிமிடம் தயங்கியவர் அதே புன்னகையுடன், நான் நல்லா இருக்கேன் மித்ரா, நீ எப்படி இருக்க என்று கேட்டார். நானும் நல்லா இருக்கேன் மேடம். இப்படி உட்காருங்க, இதோ காஃபி எடுத்துட்டு வரேன் என உள்ளே சென்றாள். அவள் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு அருமையாக இருக்கிறது என பாராட்டினார். இவ்வளவு நேரத்தில் அதையை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லை. அப்படியானால் அவரை பார்க்க வரவில்லை, எதற்காக வந்திருக்கிறார் என மித்ரா கேட்கவில்லை. அவரே தொடங்கட்டும் என அமைதியாக இருந்தாள். அவரும் சில நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மெல்ல பேச்சை தொடங்கினார். நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு தான் வந்தேன் மித்ரா. என்கிட்ட உதவியா? என்ன மேடம், சொல்லுங்க, கட்டாயம் செய்யறேன். நீ செய்வேன்னு நம்பிக்கையோடு தான் வந்திருக்கேன் மித்ரா. அதே திருமணத்தை பத்தி அவனோட நண்பர்கள் கிட்ட பேசினேன். அவங்க உன்னை பத்தி சொன்னாங்க. உனக்கு இதுல விருப்பமா என அவர் நேரடியாக கேட்க அவள் திணறி போனாள். அவள் திணறுவதை பார்த்துவிட்டு, நீ இப்படி இருக்கிறதுனால நீயும் யோசிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன் என நைச்சியமாக அவளின் நிலையை சுட்டி காட்டினார். அவரை பேசட்டும் என்பது போல மித்ரா மௌனமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். நீ யோசிக்கிறதுலையும் தப்பு இல்ல மித்ரா.
என் மகன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அவன் குணத்துக்கும் திறமைக்கும் நிறைய பேர் அவனை கல்யாணம் செஞ்சுக்க போட்டி போடுறாங்க. அப்படி இருக்கல நீ யோசிக்க தானே செய்வ. கண்டிப்பா யோசிக்கவும் வேணும். பரவாயில்ல மேடம், நீங்க சொல்ல வர்றது எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. அவள் புரிந்து கொண்டாள் என்பதை உணர்ந்து கொண்டவர் அவளை கூர்மையாக நோக்கி, ஒன்னும் இல்ல மித்ரா, உனக்கும் அவனுக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவ்வளவுதான் என்று சொன்னார். அத்தியாயம் 40. இந்த திருமணம் நடக்கக்கூடாது என மாலதி சொல்ல மேற்கொண்டு அவர் சொல்ல வருவதை பார்த்தபடி மித்ரா அமர்ந்திருந்தாள். மதி போல குணத்திலோ அழகலோ சிறந்த பொண்ண எங்கேயுமே பார்க்க முடியாது மித்ரா. அவளை போல ஒருத்திய காதலிச்சுட்டு அவள் அந்த இழப்பையே அவனுக்கு பெரிய வேதனை தான். அதுல உன்னை போல ஒருத்திய பாவப்பட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச காலம் நல்லா இருக்கலாம். எப்படியும் ஒரு 4 பேர் முன்னால உன்னை கூட்டிட்டு போக வேண்டி வரும். அப்போ அவன் கண்டிப்பா தயங்குவான். உனக்கு வருத்தம் வரும். அதே வருத்தத்தோட காலம் முழுசும் உங்களால வாழ முடியுமா? ஒன்னு நான் எந்த குத்தமும் சொல்லல மித்ரா. ஆனா இந்த சமூகம் இப்படித்தான் இதை மாத்த முடியாது. எல்லா குணநலங்களும் கொண்ட ஒருவன் உன்னை போல ஒருத்தைய திருமணம் செஞ்சுக்கிட்டா அதாவது குறை இந்த உலகம் பேசிக்கிட்டே தானே இருக்கும். என் மகன் அப்படி எல்லாரும் பேசுறதை என்னால தாங்க முடியாது. அவனுக்கு ஏத்தவன் நீ இல்லைங்கிறதுனாலதான் இந்த திருமணத்தையே மறுத்துக்கிறேன். அதனால உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். புரியுது மேடம். இப்ப நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? நான் தான் இந்த திருமணம் வேண்டான்னு மறுத்துட்டேனே, இதுக்கு மேல என்னால என்ன சொல்ல முடியும்? இந்த கல்யாணத்தை மறுத்துடுவேன்னு எனக்கு தெரியும் மித்ரா. ஆனா எல்லாரும் மதிய காரணம் காட்டி ஒன்ன கல்யாணம் பண்ண சொல்லி அவனை கட்டாயப்படுத்தினா அவனால மறுக்க முடியாது. அதனால என செய்யுங்க பேர். இது தன் மகனின் வாழ்க்கை என்ற நினைவுடன் வேறு வழி இல்லை என நிமிர்ந்து அவளை பார்த்தார். இது நீ செய்வியான்னு எனக்கு தெரியாது மித்ரா. ஆனா அவனோட வாழ்க்கையிலிருந்து நீ விலகுறது தான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. கொஞ்ச நாள் நீ அவனை விட்டு தூரம் இருந்தா அவன் மனசை மாத்தி எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவள் அதிர்ச்சியுடன் நோக்க, என்னை எங்க போக சொல்றீங்க மேடம் என்று கேட்டாள். எங்களுக்கு இன்னும் 2-3 கம்பெனி வேற வேற இடத்துல இருக்கு மித்ரா, அங்க வேணாலும் போ. அப்படி இல்லைன்னா ஊட்டியில ஒரு எஸ்டேட் இருக்கு, அது ஏன் காட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கு. அதை நிர்வகிக்க ஒரு ஆள் தேவைப்படுது, அங்க போறதுனால போ. மற்ற இடங்களுக்கு போனாலும் என் மகன் கண்டுபிடிச்சிடுவான். ஆனா ஊட்டி எஸ்டேட் போனா அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. கொஞ்ச நாள் ஹோட்டல்ல யார் பொறுப்புலையாவது கொடுத்துட்டு போ. அதுக்குள்ள அதி கல்யாணத்தை எப்பாடு பட்டாவது முடிச்சிடுறேன். அப்புறம் நீ இங்கே வந்துடலாம். இதுல எதுவும் கட்டாயம் இல்லை மித்ரா. உனக்கு விருப்பப்பட்டா மட்டும் செய்ய. உன்னை செய்ய சொல்ல எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா இது என் மகன் வாழ்க்கை, அதனாலதான் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனாலதான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட கேக்குறேன். நீ அவனை காதலிக்கிறதா சொன்னாங்க. உண்மையிலேயே அவனை காதலிக்கிறதா இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா தயவு செஞ்சு இங்க இருந்து விலகிடு. அதுதான் அவனுக்கும் உனக்கும் நல்லது. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். ஒருவேளை என் விருப்பத்துக்கு மாறா நடந்தா கூட இதுதான் விதின்னு நினைச்சுக்குவேன். பின்னாடி ஒரு நாள் முயற்சி செஞ்சிருக்கலான்னு தோணக்கூடாது இல்லையா? அதனாலதான் இங்க வந்தேன். எல்லாம் சொல்லிவிட்டேன். இனி உன் விருப்பம் என்பது போல ஒரு முடிவுடன் அவளை பார்த்து மாலதி பேச்சை நிறுத்தினார். இப்ப கிளம்புற மித்ரா, இனி நீ விருப்பப்பட்டா நாம சந்திப்போம். சூசமாக சொல்லிவிட்டு விடை பெற்று கிளம்பினார். நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? எனக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது? எந்த தப்பும் செய்யாமல் எனக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து தண்டனையாகவே கிடைக்கிறது? நினைத்த மாத்திரத்தில் கண்ணீர் அருவி போல் கொட்டியது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சாராவிற்கு மாலதியை பார்த்து கோபம் வந்தது. என்ன பெண் இவர்? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பேசுகிறாரே. யாருக்கு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி அக்கறை இருக்காது? அதற்காக இப்படி பேச வேண்டுமா? பிள்ளை பாசத்தில் தானும் அவளை போன்ற ஒரு பெண்தான் என்பதை மறந்து விட்டாரே. மித்ரா மனது என்ன பாடுபடும் என்பதை கொஞ்சமாவது உணர்ந்து பார்த்தாரா? இவர்களை போன்ற ஆட்களால் தானே எங்களை போன்றவர்கள் எங்கள் மீது தவறில்லை என்றாலும் வெளியில் நடமாடவே பயமாக இருக்கிறது. மித்ரா போன்ற தைரியமான பெண் மட்டுமில்லாமல் எல்லோருமே முகத்தில் துணியை போட்டுக்கொண்டு நடமாட வேண்டியதா இருக்கிறது. மாலதியை அப்படியே போகவிட மனமில்லாமல் சாரா அவரிடம், ஏ மேடம், ஒருவேளை நீங்க உங்க மதிய அவ அழகுக்காக மட்டும்தான் தேர்ந்தெடுத்தீங்களா என கோபமாக கேட்டாள். அவள் கேள்விக்கு திகைப்புற்று, என்ன சொல்ற என மாலதி கேட்டார். அழகு அழகுன்னு அதை பத்தி மட்டுமே பேசுறீங்களே, அந்த அழகாக மட்டுமே மதிய தேர்ந்தெடுத்தீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா அவளை மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யாருமே இல்லை. உங்க மகனோட வெளியில போனா அவமானம், அதனால அவரோட சண்டை வரும், ஊரார் பேசுவாங்க அப்படின்லாம் சொல்றீங்களே, இதுல தப்பு மித்ரா மேல இல்ல. ஒருவேளை அவளோட முகத்தை பார்த்து திருமணத்துக்கு பின்னால உங்க மகன் குறப்பட்டா உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஊரார் ஏதா சொன்னா அவங்க பார்வை தான் சரியில்லைன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரியே உங்க மதியோட திருமணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு கை கால் போயிருந்தா அப்படியே அவளை இப்படித்தான் தூக்கி எறிஞ்சிருப்பீங்க இல்லையா? நல்ல வேலை அவ மட்டும் தப்பிச்சா. உங்களை போல ஒரு மாமியார் கிடைக்காதவரை அவ அதிர்ஷ்டசாலிதான்.
உங்க மகனை போல ஒரு புருஷ கிடைக்காத வரைக்கும் அவ பேரதிர்ஷ்டசாலி. அதுவரை அமைதியாக இருந்த மித்ரா அதியை பற்றி பேசவும், சாரா என இடைமறித்தாள். சாரி மித்ராக்கா, தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. இது உங்களுக்காக மட்டும் இல்ல, நம்ம மாதிரி எல்லாருக்காகவும் தான் பேசுறேன். நம்ம மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாங்க. நமக்கு என்ன இப்படி இருக்கணும்னு ஆசையா? சில அயோக்கியங்க பண்ண நிலையால இப்படி இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு இவங்களே இப்படி பேசினா எப்படி? இது போல ஏதாவது பேசி இவங்க பிரச்சனை பண்ணா மட்டும்தான் நல்லவங்கன்னு வேஷம் போடுற இவங்கள மாதிரி சிலரோட பிம்பம் உடையுது. இதுக்கு முன்னால இவங்களை பத்தி நீங்க நல்ல விதமா தானே நினைச்சிருப்பீங்க மித்ராக்கா. இப்பதானே இவங்களை பத்தி உங்களுக்கு புரியுது. அதே போலதானே அந்த மதியம் இவங்களை நல்லவங்கன்னு தானே நினைச்சிருப்பா. நல்ல வேலை, இவங்களை பத்தி உண்மை தெரியாமலேயே அவ போய் சேர்ந்துட்டா. போது நிறுத்து சாரா. என் மதிய பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமை இல்லை. நான் மித்ரா கிட்ட பேசுனது தப்புதான். ஏனோ மித்ராவை என்னால ஏத்துக்க முடியல. அதுக்காக நான் அந்த காரணத்தை சொல்லியிருக்க கூடாதுதான். மதிய தாண்டி வேற ஒருத்தைய என் மனசு ஏத்துக்கவே மறுக்குது. அதுக்கு காரணம் நீ சொன்னது போல கண்டிப்பா அவ அழகு இல்ல, மருமகன்றதை தாங்கி அவ என் மேல ஒரு ஒரு நேசம் வச்சிருந்தா. அதுதான் காரணம். மதி மேல நான் வச்ச பாசம் தான் மித்ராவை நான் இப்படி பேச காரணம். முதல்ல மித்ராவை பத்தி சொன்னோன்னா நான் கோவப்பட்டது உண்மைதான். ஆனா என் மகனுக்கு திருமணம் நடந்தா போதும்னு நினைச்சேன். அமைதியா இருந்தேன். அப்புறம் யோசிச்சப்போ மதிய தவிர வேற யாரையும் என் மகனோட பொருத்தி பார்க்க என்னால முடியல. ஆனா ஒண்ணு சாரா, நீ பேசியதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா நீ மித்ராவை கல்யாணம் செய்யறது பத்தி என் மகன் பேசினா நான் மறுத்து எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் பேசினது அனைத்து தப்புன்னு உணர்ந்துட்டேன். மன்னிச்சிடு மித்ரா. என் மகனை பத்தி மட்டுமே யோசிச்சதுல உன்னை பத்தி யோசிக்க மறந்துட்டேன். நிச்சயம் நான் பேசினது உன் மனசை காயப்படுத்திருக்குன்னு தெரியும். இனி தவறி கூட என் வாயிலிருந்து அப்படி ஒரு பேச்சு வராது. சீக்கிரமா அதையோட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லு மித்ரா என மெதுவாக புன்னகைத்தார். நீயும் என்ன மன்னிச்சிடு சாரா என்று அவர் கிளம்பி போனார். அவர் போய் வெகு நேரம் ஆகியும் இருவருக்கும் மன இறுக்கம் அப்படியே இருந்தது. பேசிக்கொள்ள கூட தோன்றாமல் மித்ரா கண்மூடி இருக்கையில் சாய்ந்திருந்தாள். அத்தியாயம் 41. திவ்யா இப்போது முழுவதுமாக குணமடைந்து விட்டாள். ஆனால் யாரையும் பார்க்கவே பயந்து நடுங்கியவளை சத்தியன் அவனது வீட்டிற்கு அழைத்து சென்றான். திவ்யாவையும் அவள் அம்மா கமலாவையும் வீட்டிற்கு அழைத்து சென்றவன் முன்னதாகவே அத்தை கௌரவிக்கு சொல்லிவிட்டதால் அவரும் அவர்களை அன்புடனே வரவேற்றார். தயக்கத்துடன் இருந்த கமலாவை பார்த்து, அத்தை, இது உங்க வீட்டை போல நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த தயக்கமும் வேணாம். கௌரிமா, அத்தைக்கு அவங்க அறைய காட்டுங்க. திவ்யா வா, நான் அவனோட ரூமை காட்டுறேன் என மாடி அறைக்கு அழைத்து சென்றான். அவளது அறையில் கொண்டு விட்டவன் பால்கனி கதவை திறந்து விட்டான். சில்லென்று காற்று வீசியது. இங்கிருந்து தோட்டம் நல்லா தெரியும் தியா என தோட்டத்து பக்கம் கை காட்டினான். அங்க பார், உனக்கு பிடிக்கும்னு ஆர்கிட் மலர்களை பத்தி சொன்னல, ஒரு முறை ஊட்டி பக்கம் போனப்ப வாங்கிட்டு வந்தேன். தொட்டியில உள்ள அதுக்கேத்த மண்ணில தான் வளரும்னு சொன்னாங்க. இங்கிருந்து பார்க்க நல்லா இருக்குல்ல. உனக்கு பிடிச்ச ரெட் கலர் ரோஸ் அந்த பக்கம் இருக்குது பாரு என்று ஒவ்வொன்றாக கை காட்டினான். ஆனால் எதையும் ரசிக்கும் நிலையில்தான் அவள் இல்லை. அவனுக்கும் அது தெரிந்துதான் இருந்தது. அதனால் அவளை தனியே விடாமல் பேச்சு கொடுத்தான். ஏதோ இவ்வளவு தூரம் சொல்கிறானே என்று அந்த பக்கம் பார்த்தவள் உண்மையிலேயே அந்த தோட்டம் அவளுக்கு பரவசத்தை கொடுத்தது. இயல்பாகவே அவளுக்கு பூக்களின் மீதும் தோட்டத்தின் மீதும் ஒரு அலாதியான பிரியம் இருந்தது. அதனாலோ என்னவோ இவ்வளவு பிரச்சனைகளையும் மீறி அவளுக்கு புத்துணர்ச்சியை அளித்தது. அது தெரிந்துதான் அவளுக்கு இதை காட்டியிருப்பானோ? அவனது கரிசனம் அவளது மனதுக்கு இதமாக இருந்தது. ஆனாலும் அதை முழுதாக அனுபவிக்க விடாமல் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. ஏதோ ஒன்று என்ன? தன் இந்த நிலைமையில் சத்தியனை ஏறெடுத்து பார்க்க கூட அவளுக்கு கூச்சமாக இருந்தது. ஆனால் அவனை தவிர வேறு எந்த ஆணையும் நம்பவே அவளுக்கு பயமாக இருந்தது. இவனை விட்டால் வேறு துணையே இல்லை என்பது போல அவனது கையை பிடித்துக் கொண்டு அலைந்தாள். இவ்வளவு ஏன், ஹாஸ்பிட்டலில் இருந்த அப்பாவை பார்க்க கூட அவனது துணையின்றி அவள் சென்றதே இல்லை. இனியன் டாக்டர் என்ற அளவு பழக்கப்பட்டு விட்டாலும் அவனையும் கூட தனியாக சந்திக்கவே பயந்தாள். அவன் பரிசோதித்து முடிக்கும் வரை கூடவே சத்தியனை கையை பிடித்து நிறுத்தி வைத்திருப்பாள். இனியன் அதையெல்லாம் கண்டு கொண்டதில்லை. ஒரு புன்னகையுடன் அவளை பரிசோதித்து விட்டு ஆறுதலாக பேசிவிட்டு கிளம்பி விடுவான். அவனது புன்னகையில் ஒரு சில நேரம் இவ்வளவு கோழையாக ஆகிவிட்டோமே என்று கூட தோன்றும். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரம்தான். அட்டெண்டர் பையன் வந்தால் கூட நடுநடுங்கி போவாள். எந்நேரமும் சத்தியனை பிடித்து வைத்திருக்கும் அவளுக்கு தயக்கமாக இருந்தது. அவனுக்கும் தொழிலை பார்க்க வேண்டும். அதோடு அவனது ஆரோக்கிய தோழி மதியின் கடையில் அவளது நினைவாக கொஞ்ச நேரம் வேலை செய்கின்றான் என்பதும் அவளுக்கு தெரியும். இதெல்லாம் தன்னால் கெட வேண்டுமா என்று அவளுக்கு கவலையாக இருந்தது. முயன்ற கமலாவுடன் தனியே இருக்க பழகி கொண்ட போது அவன் வழக்கமாக வரும் காலை மாலை என இரு நேரங்களிலும் அவனை எதிர்பார்க்க தொடங்கினாள். ஆனால் அவன் கூட இருந்த அந்த கொஞ்ச நேரம் மட்டுமே பயமின்றி இருந்தாள். அவனும் அதை உணர்ந்து கொண்டான். அதனால் அவளை அப்படியே விடக்கூடாது என வற்புறுத்தி மதியின் ரெஸ்டாரண்டிற்கு ஒரு நாள் அழைத்து சென்றான்.
எல்லோரும் அவளை பற்றி என்ன நினைப்பார்களோ என கூசி குறுகி அங்கே சென்றவள் அவர்களின் இயல்பான வரவேற்பைக் கண்டு உள்ளம் தெளிந்தாள். எங்கே தன்னை பற்றி தவறாக நினைப்பார்களோ, ஏளனமாய் பார்ப்பார்களோ என பயந்தவள் மித்ரா மற்றும் அங்கிருந்தவர்களின் அரவணைப்பினால் இறுக்கம் தளர்ந்தாள். சத்யன் இங்கே ஏன் ஓடி வருகின்றான் என காரணம் இப்போதுதான் புரிந்தது. அங்கிருந்தவர்களின் நிலையை பார்த்தபோது தன்னை விட இவர்களின் நிலை எவ்வளவு மோசம் என புரிந்தது. தங்களின் அடையாளத்தை தொலைத்துவிட்டு உருக்குலைந்து நிற்கும் அவர்களை பார்த்தபோது இரக்கம் கூட வந்தது. தன் நிலைமையை மோசம் என்று நினைத்திருந்தவள் தான் கூட இப்படி இறக்கப்படும் நிலை வரும் என்று நினைத்து பார்த்ததே இல்லை. இதைத்தான் ஒரு பழமொழி மூலம் சொல்வார்கள், தன்னிலும் கேடு நாட்டில் கோடி என. இவர்கள் மட்டுமில்லை, அதையின் நண்பர்கள், சத்யனின் நண்பர்கள் கூட அவளிடம் இயல்பாக பழகவும் அவள் முகத்தில் கொஞ்சம் தெளிவு கூட வந்தது. சத்யன் எதிர்பார்த்தது இதுதானே? அவளுக்கு எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று குத்தி கிடறவில்லை. இப்படி ஆகிவிட்டதே என்று ஆறுதலும் சொல்லவில்லை. சத்யனை பற்றி ஒரு சில கிண்டல் கேலிகளை காலேஜில் நடந்ததாக சொல்லவும் தங்களை பற்றிய கிண்டலுமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஓரிரு முறை அவளுக்கு சிரிப்பு கூட வந்தது. சிரிப்பென்றால் பழைய மாதிரி மனம் விட்டு இல்லை, முறுவல் என்ற அளவில்தான். வெகு நாட்களுக்கு பிறகு இந்த சிறு முறுவல் கூட அவளுக்கு இதமாக இருந்தது. அவளையே பார்த்திருந்த சத்யனுக்கு கூட அப்படியேதான் தோன்றியது. அவளை கட்டாயப்படுத்தி ஏனும் இனி இங்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்திருந்தான். அப்போதுதான் அவளை பழைய திவ்யாவாக பார்க்க முடியும். எவ்வளவு கலகலப்பாக இருந்த பெண் இப்படி நேர்மாக மாறிவிட்டாலே என்று பெருமூச்சு விட்டான். அவனையே பார்த்திருந்த மித்ரா அவன் கையை அழுத்தி விட்ட போது அவளை நிமிர்ந்து ஆச்சரியமாக பார்த்தான். எல்லாம் சரியா போகும் என புன்னகைத்தாள். எதையோ யோசித்தவன் போல, ஆமா, சரியாகத்தான் வேண்டும் என அவளை பார்த்து பதிலுக்கு புன்னகைத்தான். அவன் நினைத்தது போல திவ்யாவை கட்டாயப்படுத்த தேவையே இருக்கவில்லை. அவன் ரெஸ்டாரண்ட் செல்லும் நேரம் தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவளாகவே கிளம்பி வந்து நின்றாள். தினமும் அவன் போகும்போது தன்னை வந்து கூட்டி போகும்படி சொன்னாள். இதைத்தானே அவனும் எதிர்பார்த்தான். சந்தோஷத்தோடு சரி என தலையாட்டினாள். சில நேரங்களில் ஃபேக்டரியில் இருந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் போய்விடுவது அவனது வழக்கம். ஆனால் திவ்யாவை அழைத்து செல்வதற்காக முன்னேரத்திலேயே வீட்டிற்கு வர ஆரம்பித்தான். கமலாவுக்கு அவளின் இந்த புதிய மாற்றம் ஆச்சரியத்தையும் கூடவே மகிழ்ச்சியையும் கொடுத்தது. இப்போது தோழியாய் மாறிவிட்டிருந்த கௌரியிடம் அதை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் ரெஸ்டாரண்ட் சென்றுவிட்டு உற்சாகத்துடன் வரும் அவளை பார்க்க பார்க்க பழையபடி அவள் மாறிவிடுவாள் என்ற தினம் வந்திருந்தது கமலாவிற்கு. சத்யனும் கூட அதையே தான் நினைத்தான். அடிக்கடி சென்று ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பாஸ்கரனையும் பார்த்து வந்தார்கள். கமலா தினமும் சென்று வந்தார். ஆனால் திவ்யா அங்கே செல்ல அவ்வளவாக விருப்பம் காட்டாததால் அவ்வப்போது மட்டும் சென்று பார்த்து வந்தாள். கமலாவும் சத்யனிடம் அவளை வற்புறுத்தாதீர்கள், அவள் வருகிறேன் என்று சொல்லும் போது மட்டும் கூட்டி வாருங்கள். அங்கே அவருக்கும் பெரிய முன்னேற்றம் இல்லை. இவளை கூட்டி வந்து மட்டும் என்ன ஆகிவிடப் போகிறது? பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல மகளுக்கு இப்படி ஆனது அதிர்ச்சி என்றால் கணவன் இப்படி படுத்ததில் அவருக்கு பேரதிர்ச்சி. அதனால் மனது விட்டு போய்விட்டது. பெரிதாக வெளிப்பழக்கம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தவர் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருந்தார். திவ்யாவின் மாற்றத்தை பார்த்தபோது எல்லாம் ஒரு நாள் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார். அத்தியாயம் 42. அதி பயங்கர கோபத்தில் இருந்தாள். ஏனெனில் நேற்று இரவு மதியின் வீட்டுக்குள் திருடன் வந்திருக்கிறான். அவன் யார் அனுப்பியால், என்ன திருடி சென்றான் என யாருக்கும் தெரியவில்லை. அங்கு காவலுக்கு இருந்த காவலர்களை கேட்டால், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம் சார், அப்புறம் சிறு சத்த கூட இல்லாம அவ்வளோ லாவகமா பால்கனி மேல ஏறி திருடிட்டு போயிருக்கான் சார், கை தேர்ந்த திருடனா இருப்பான் போல இருக்கு சார் என்றார்கள். அவனுக்கு சிறந்த திருடன் என சர்டிபிகேட் கொடுக்க உங்களை கூப்பிடவில்லை. அவன் என்ன திருடி சென்றான் என்று ஏதாவது தெரிந்ததா என்று கடிந்து கொண்டான். அவனை விரட்டிட்டு போனதா சொன்னீங்கல்ல, கையில என்ன கொண்டு போனான்? ஏதாவது பொருள் மாதிரி இருந்ததா, இல்ல பேப்பர் மாதிரி இருந்ததா? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. வெளிப்படையாக எரிச்சலை காட்டினான். மனோகரன் விஷயம் தெரிந்ததுமே 2 காவலர்களை அங்கே காவலுக்கு போட்டிருந்தார். ஏற்கனவே அங்கே இருந்த காவலர்கள் கூட இன்ஸ்பெக்டர் அன்பரசன் ஏற்பாடுதான். இந்த கேஸ் முடியும் வரை அவர்கள் இருக்கட்டும் என ஏற்பாடு செய்திருக்கிறார். மதி வீட்டு காவலாளி கூட அங்கேதான் வேலை பார்த்து கொண்டிருந்தான். தோட்டத்தை பராமரிப்பது, சுற்ற வேலை செய்வது என அவன் அங்கேயே இருந்தான். அவனுக்கான சம்பளத்தை சிவராமன் தான் அவனுக்கு கொடுத்தார். அந்த காவலரில் ஒருவன், சார், அந்த திருட பீரோவை திறந்துட்டு இருக்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு சார். வீட்டை திறந்து போக அனுமதி இல்லாதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அன்பரசர் சார்ட்ட அனுமதி கேட்டுட்டு பக்கவாட்டு கதவு வழியா உள்ள போலான்னு எல்லா லைட்டையும் போட்டுவிட்டோம் சார். அந்த வெளிச்சத்திலேயே அவன் சுதாரிச்சுக்கிட்டான். நாங்க போன போது அவன் மர பீரோவை திறந்துட்டு இருந்தான் சார். நாங்க கதவு திறத்துக்கு முன்னாடியே அவன் குதிச்சு ஓடுறத பார்த்துட்டோம் சார். பின்னாடி ஓடியும் அவனை பிடிக்கவே முடியல. முழுசும் முக்காடு போட்டிருந்ததுனால அவன் முகத்தையும் பார்க்கல சார். கண்டிப்பா அவன் இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பில்ல சார். அப்படி இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று முடித்தான். கோபமாக ஏதோ சொல்ல வாயை திறந்த அதியை இடையிட்டு அன்பரசனும், அது அந்த காலத்து பீரோ சார். ஏற்கனவே சோதனைக்கு வந்த போது அந்த பீரோவை எவ்வளவோ முயற்சித்து திறக்க முடியாம போயிடுச்சு. நல்ல வேளையா வந்தவன் அந்த பீரோவை திறந்து கொடுத்துட்டான்.
அதை திறக்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா சத்தம் வரும். அதனாலதான் மெதுவா திறந்திருப்பான் போல. அதை முழுசா திறந்திருந்தா பெரிய சத்தமா கேட்டிருக்கும். எப்படியும் மாட்டியிருப்பான். அப்படி அவன் எதை எடுக்க வந்திருப்பான்னு தெரியல சார். அந்த பொண்ணோட ரூம்ல அப்படி என்ன இருந்திருக்கும்? எப்படியும் மனோகரன் ரத்னசாமியோட ஃபைல இங்க வச்சிருக்க வாய்ப்பில்ல. ஈஸியா வந்து எடுத்துக்கிட்டோன்னு தான் வீட்லயே வச்சிருக்க மாட்டாரு. என்னை பொறுத்தவரை கண்டிப்பா அது ரத்னசாமியோட வேலையா இருக்காது. ஏன்னா அவருக்கு இங்கதான் இருக்கும்னு சந்தேகம் வந்திருந்தா இவ்வளவு காலம் சும்மா இருந்திருக்க மாட்டாரே. இது வேற ஏதோ விவகாரம்னு தோணுது சார் என்றான். சந்தேகமே வேண்டாம் அன்பரசன். இந்த திருட்டு மனோகரனோட ஃபைலுக்காக நடந்ததில்ல. நான் யோசிக்கிறது சரினா இது அந்த ஆசிட் பீஸ்னவனோட வேலையா இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அவனும் இவ்வளவு காலம் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இப்ப திருட வந்த காரணம் என்னவா இருக்கும்? இவ்வளவு காலம் நம்ம மித்ரா கேஸ தானே விசாரிச்சுட்டு இருந்தோம். மதிய பத்தி விசாரிக்கலையே. நாம அவங்க வீட்டை சோதனை போடுறதுக்கு அனுமதி வாங்க இருந்தோமே, அது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்கள் மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதிய ரூம்ல அவ ஏதாவது குறிப்பு வச்சிருக்காளான்னு பாக்குறதுக்கு தான் ஆளுங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்னும் இல்லைன்னதோ திரும்பி போயிட்டானுங்க போல இருக்கு. அதே முகத்தில் இருந்த ஏதோ ஒரு பாவம் அன்பரசனை யோசிக்க வைத்தது. அவன் இதழோரம் துடித்த சிரிப்புடன் சொல்வது போல தோன்ற அன்பரசனுக்கு அது விசித்திரமாய்ப்பட்டது. அவன் ஏதோ மறைப்பது போலவும் அன்பரசனுக்கு தோன்றியது. ஆனால் தனக்கு மேல் அதிகாரியிடம் இதற்கு மேல் கேட்க முடியாது என்பதால் சரி என்று விட்டு விட்டான். இனியும் நாம தாமதிக்காம இப்பவே மதி வீட்டுக்கு போவோம் அன்பரசன். சார், நீங்க வெளியூர்ல இருந்து அப்படியே நேரா இங்க திரும்பி வந்திருக்கீங்க. சாப்பிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க சார், அப்புறம் போலாம். அங்க ஏற்கனவே காவலுக்கு ஆட்கள் இருக்காங்க சார், அதனால எதுவும் நடக்காது, மெதுவா போலாம். அப்படி நினைச்சுதான் நான் வெளியூர் போனேன் அன்பரசன். இல்லைன்னா அமைதியாவது ஒன்னாவதுன்னு நான் அன்னைக்கே உள்ள நுழைஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு வெளியூர் வேலை இருந்ததால மட்டும்தான் அனுமதி வாங்க சொல்லிட்டு போனேன். சரி, நீங்களும் நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க போல இருக்கு. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேன். சார், நீங்க வெளியூர் போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதே ரத்னசாமி இருக்கும் இடம் தெரிந்து அவரை பிடிப்பதற்காக வெளியூர் சென்றிருந்தான். ஆம் என தலையாட்டியவன், மனுஷன் கொஞ்ச காலம் கப்பல்ல சுத்திட்டு இருந்திருக்காரு அன்பரசன். அதனாலதான் அவரை பத்திய தகவல் கிடைக்காம இருந்துச்சு. அவரோட பெண்கள் கடத்தல் கும்பல நாம மடக்கிட்டோம் இல்லையா, அது அவருக்கு லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. அவரோட கூட்டாளிகளான அரசியல்வாதிகள் மூலம் விஷயம் தெரிஞ்சு அவர் பிரஷர் செஞ்சுதான் வந்திருக்காரு. அவரும் அவரோட பையனும் பரத்தும் இன்னும் 2 நாள்ல சென்னையில இருப்பாங்க. அதுக்கான வழியை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப நல்ல செய்தி சார். தலையாட்டி விட்டு 10 மணிக்கு மதி வீட்டுல இருப்பேன், வந்துருங்க என்று அதை கிளம்பி போனான். திவ்யா இப்போது கொஞ்சம் திடமாக இருந்தாள். அவளது வாழ்க்கையை 2 கட்டமாக பிரிக்கலாம். அவளுக்கு நடந்த விபத்திற்கு முன், அதற்கு பின் என. பாதிப்பிற்கு முன் அவள் எல்லோரையும் போல சாதாரண பெண்ணாக சந்தோஷமான சிட்டுக்குருவியாக வலம் வந்து கொண்டிருந்த பாதிப்பிற்கு பின்னான அவள் வாழ்க்கை அவளை வெகுவாக மாற்றி இருந்தது. சத்யன் அவளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தான். பெண்கள் பயந்து வீட்டிற்குள்ளேயே அடங்குவது கோழைத்தனம். தைரியமாக வெளி உலகை சந்திக்க வேண்டும் என சொன்னான். மித்ராவையும் அவளுடன் இருந்த பெண்களையும் பார்த்த பிறகு அதுதான் சரியானது என திவ்யாவுக்கும் இப்போது தோன்றியது. அதனால் இப்போதெல்லாம் சத்யன் காரில் டிரைவரோடு தனியாக ரெஸ்டாரண்ட் சென்று வர ஆரம்பித்தாள். டிரைவருக்கு வயது 50 மேல் இருக்கும். இருந்தாலும் முதலில் அவருடன் போக தயங்கியதால் சத்யனை வந்து அழைத்து செல்லும்படி இருந்தது. இப்போதெல்லாம் அங்கே போவதற்கு அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் மித்ராவை பார்த்துவிட்டால் புது உற்சாகம் பிறந்துவிடும். மித்ரா அவளிடம் அன்பாக நடந்து கொண்டாள். பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என சொல்லி காட்டாமல் செயலில் காட்டினாள். வீட்டிற்கு வந்தால் சத்யனிடம் மித்ராவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பாள். தனக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து இவ்வளவு பெரிய தொழிலை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு மனதைரியம் வேண்டும்? அவரை பார்த்தால் பெருமையாக இருக்கிறது. வாய் ஓயாமல் பழையபடி அவள் கலகலக்க மித்ராவும் ஒரு காரணம். அதற்காகவே மனதிற்குள் அவளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டான். ஆனால் அதெல்லாம் திவ்யாவின் தோழி என சொல்லிக் கொண்டு வந்த ஒருத்தியால் அடியோடு மாறி போனது. ரெஸ்டாரண்டில் பெரும்பாலும் திவ்யாவிற்கு பெரிய வேலை என்று எதுவும் கிடையாது. அவளது உடம்பு இப்போதுதான் கொஞ்சம் தேறிக் கொண்டிருந்தது. அதனால் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் தருவார்கள். அவளுக்கு ரொம்ப பிடித்த டெக்கரேஷன் வேலைகளை தருவார்கள். அதுவும் அவளுக்கு பிடித்த பூக்கள் சம்பந்தப்பட்ட வேலையாகத்தான் இருக்கும். பூக்களை பார்த்தால் அவள் மனதுக்கு இதமாக இருக்கும் என யோசித்து மித்ரா அது சம்பந்தப்பட்ட வேலையே தந்தாள். பூச்சாடிகளில் பூ மாற்றுவது, எல்லா ரூமுக்கும் அதை அனுப்ப சொல்லி சரிபார்ப்பது, வரவேற்பில் இருந்த பெரிய வேலைப்பாடுகள் நிறைந்த பாத்திரத்தில் பூவை அடுக்கி வைப்பது, ஹோட்டல் ரூமில் தங்கி இருந்தார்கள் வெக்கேட் செய்துவிட்டால் அதை சுத்தம் செய்து வைப்பார்கள். அதை சரிபார்த்து அங்கே தேவையானதெல்லாம் இருக்கிறதா என பார்த்து வருவாள். சோப்பு, ஷாம்பு தேவைப்பட்டால் பார்த்து எடுத்து வைப்பாள். எல்லாம் சுத்தமாக இருக்கிறதா என்று ஒரு முறை பார்த்துக் கொள்வாள். இதெல்லாம் மித்ராவே பெரும்பாலும் நேரில் பார்ப்பாள். இல்லையெனில் சாராதான் பார்ப்பாள். இப்போது இருவருக்குமே வேலை அதிகமாகிவிட திவ்யா அந்த வேலையை, அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்ய ஆரம்பித்தாள். அவர்களுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. அதை வெளிப்படையாகவே சொல்லி இருவரும் பாராட்டினார்கள். இல்ல மித்ரா, இப்ப எனக்கு தான் எவ்வளவோ நிம்மதியா இருக்கு. மனசுல ஏதேதோ போட்டு குழப்பிட்டு இருந்தேன்.
அதுக்கு மாறா இந்த மாதிரி வேலையில கவனம் செலுத்தினா எல்லாத்தையும் மறக்க முடியுது. மறுநாள் என்னென்ன வேலை எப்படி புதுசா செய்யலாம்னு யோசிக்க வேண்டி இருக்கிறதுனால அதை பத்தி மட்டுமே மனசுல நினைச்சிட்டு இருக்க முடியுது. கண்டதையும் நினைக்க இப்ப நேரம் இருக்கிறது இல்ல. அதுக்காக கண்டிப்பா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவள் எதை சொல்ல வருகிறாள் என புரிந்ததால் மித்ரா பேச்சை மாற்றும் விதமாக, புதுசா யோசிச்சு செஞ்சதெல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆனா எங்க சம்பளத்தை கூட்டிட்டு நான் பயமா இருக்கு. இப்ப வேற உனக்கு வேலைகளுக்கெல்லாம் வரவேற்பு கூடுது. பாத்துமா, எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி சம்பளத்தை கேளு என்று சிரித்தாள். இங்கே வருகிறவர்களுக்கு அந்த ஹோட்டல் ஞாபகமாக கிரீட்டிங் கார்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மித்ராவுக்கு இருந்தது. அப்போதுதான் ஹோட்டலின் புகழ் இன்னும் 4 பேருக்கு பரவும். ஆனால் வாங்கி செல்கிறவர்கள் போகிற போக்கில் தூக்கி போட்டு விடக்கூடாதே. அதனால் உபயோகமாக எதையாவது செய்ய வேண்டும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் திவ்யா அந்த ஐடியாவை கொடுத்தாள். இங்கே வருகிறவர்கள் நிறைய பேர் தொழில் நிமித்தமாகவும், சில பேர் அவர்கள் வேலை தொடர்பாகவும், சில பேர் குடும்பத்துடனும், ஒரு சில புதிதான திருமணமான தம்பதிகளும் வந்து செல்வார்கள். வந்தவர்களில் அவர்களுக்கு ஏற்றபடியான ஓவியங்களை வரைந்து அதை டிசைன் செய்து கட் செய்து கிரீட்டிங் கார்டு நடுவில் ஒட்டிவிடுமாறு செய்தாள். இந்த யோசனையும் நன்றாகவே இருந்தது. கிரீட்டிங் கார்டை திறக்கும் போது அழகாக மேலெழும்பி அவர்களது தொழில் நிமித்தமான அந்த டிசைன், அதாவது அவர்கள் பெரிய பில்டர்ஸாக இருந்தால் திறக்கும் போது அடுக்குமாடி கட்டிடமாக பல மாடி கொண்ட கட்டிடம் கண்முன்னே இருப்பது போன்ற பிரம்மையான தோற்றத்தை அழகாக பொருந்தி இருந்தார்கள். அது பார்ப்பவர்களின் கண்களை பறிக்கும் விதமாக அமைந்திருந்தது. இது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தயாரித்திருந்தார்கள். டூருக்காக வருகிறவர்களுக்கு அந்த ஊரின் சிறப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் படத்தை பொருத்தி இருந்தார்கள். புதிதாக கல்யாணமானவர்களுக்கு வாழ்வில் சிறப்பை உணர்த்தும் படங்களை வரைந்து பொருத்தினார்கள். அதில் காதலின் சின்னமும் இருக்கும். இது கண்டிப்பாக வேலை மெனக்கடல் தானே. இதற்கென அதிக நேரம் பிடித்தது. அதே நேரம் நிறைய வரவேற்பும் இருந்தது. இவர்களிடையே நிறைய பேர் ஓவியம் வரையும் திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள். சில பேர் சாதாரணமாக வரைபவர்களும் இருந்தார்கள். அவர்களை இதற்கெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஐடியா முழுவதும் திவ்யாவுடையதாக இருந்தது. நிறைய நேரம் இதற்கே சென்றாலும் அவள் இதை மனமு வந்து செய்தாள். ஒரே மாதிரியான டிசைன்களை செய்யாமல் ஒவ்வொரு முறையும் புதிதாக செய்தாள். அதை சொல்லித்தான் இப்போது மித்ரா அவளை கிண்டல் செய்தது. கிரீட்டிங் கார்டு முதல் பக்கமும் கடைசி பக்கமும் அவர்கள் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேஃபேவை பற்றி விளம்பரம் செய்திருந்தார்கள். சிரிப்புடன், நல்லவேளை ஞாபகப்படுத்துறீங்க மித்ரா. நானே எடுத்த தயாரிப்புகளுக்கு உரிய காப்பிரைட்ஸ் காட்டி உங்க லாபத்துல பங்கு கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப சொல்லுங்க, எப்ப நாம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் என்று கேட்டாள். அடிப்பாவி என வாகி பிளந்தவள், சம்பளம் ஏத்தி கேட்டுடாதமான்னு சொன்னா நீ பங்கே கேக்குறியா? சரிதான், சத்தியனுக்கு ஏத்த சரியான ஜோடிதான் நீ. அவன்கிட்ட குடும்பமா யாராவது வந்து எங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா அந்த குடும்பத்தையே காப்பாத்துருவான் போல. அப்படியே அள்ளி கொடுத்துருவான். பொண்ண போல ஒருத்தி இருந்து இழுத்து பிடிச்சாதான் அவனெல்லாம் சமாளிக்க முடியும். இனி அவனை பத்தி கவலைப்படாம தைரியமா இருக்கலாம் என்று சொல்லி சிரித்தாள். திவ்யாவிற்கு வெட்கத்தில் முகம் சிவந்து போனது. அவர் அப்படியெல்லாம் ஒன்னும் தீர விசாரிக்காம கொடுக்க மாட்டாரு. அதுக்குள்ள சப்போர்ட்ட பத்தியா சாரா எனவும் இந்த முறை மித்ரா, சாரா இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். இன்னும் அவள் முகத்தில் சிவப்பு ஏற, உள்ள வேலை இருக்கு போறேன் என ஓட நினைத்தவளை, ஏய் திவ்யா, நீ இங்கதான் இருக்கியா என்ற குரல் தடுத்து நிறுத்தியது. அத்தியாயம் 43. யாரென திரும்பி பார்த்தவள் அவளது பள்ளி தோழி காயத்ரியை கண்டதும், ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க? ஆரம்பத்திலிருந்தே இருவருக்கும் ஒத்து போகாது. ஆனால் திடீரென்று அவளை காணவும் சந்தோஷத்தில் நலம் விசாரித்தாள். நான் நல்லா இருக்கேன். திவ்யா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் காயத்ரி என்று கூறினாள். நானே உன்னை பார்த்து ஆறுதல் சொல்ல வீட்டுக்கு வருவோம்னு நினைச்சேன்டி. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி நீ இவ்வளோ சாதாரணமா இருக்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானா இருந்தா கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டேன். அவ்வளோ ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்புறம் எங்க வெளியே வர்றது? இப்போ உனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா? பதில் சொல்லாமல் நின்ற திவ்யாவிற்கு முகம் இரண்டு போனது. காயத்ரிக்கும் அதுதானே வேண்டும். அவள் முக பாவனைகளை பார்த்து கொண்டு நின்றாள். சாரா மித்ராவிடம் குடிந்து, இவளை பார்த்தா ஆறுதல் சொல்ல வந்தவ மாதிரி தெரியல, வேணும்னே அவன் புண்ணை குத்தி கலறான் என்று கடுகடுத்தாள். ஆமா சாரா, திவ்யாவோட முகத்தை பாத்தியா? அப்படியே இருண்டு போயிடுச்சு என அவளை நோக்கி கை காட்டினாள். காயத்ரி திவ்யா பதில் சொல்லாததை பற்றி கவலைப்படாமல் மேலே பேசிக்கொண்டே போனாள். இங்கதான் வேலை செய்றியா? எப்படி உனக்கு வேலை கொடுத்தாங்க? உன்னை பத்தி இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா எப்படி வேலை கொடுப்பாங்க? சத்தியம்தான் உன்னை காப்பாத்தினாராமே, கேள்விப்பட்ட. நீயும் அவரும் எப்படி எல்லாம் உருகி வழிவீங்க. இப்போ உன்னை பார்த்தாலே அவருக்கு அருவருப்பா தான் இருக்கும் இல்லையா? இனி அவரு தான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாரு? அவருக்கும் மானம், ரோஷம், கௌரவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்போ அவர் வீட்டுலதான் தங்கி இருக்கிறியாமே, அதே போல காலம் முழுவதும் உன்னை வச்சுக்குவாரு. நீ இப்போ இருக்கிற நிலைமையில அதுவே பெரிய விஷயம்தான். அதுக்காகவே சத்தியனை பாராட்டியே ஆகணும்.
அவள் பாதி பேசிக் கொண்டிருக்கும் போதே இதற்கு மேல் விட்டால் சரிவராது என சாராவும் மித்ராவும் வேகமாக வந்தவர்கள் அவள் பேசி முடித்த போதுதான் அருகில் வந்தார்கள். அதற்குள் காயத்ரி படபடவென எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டாள். கடைசியில் காயத்ரி பார்த்த ஏளமான பார்வையில் திவ்யா கூசி குறுகி போனாள். மித்ரா காயத்ரியிடம் திரும்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? காயத்ரியா? விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம். அது சரி, உங்களுக்கே திவ்யாட்ட இவ்வளவு கரிசனம் என்று கேட்டாள். காயத்ரி சற்று திணறி விட்டு, அவ என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அதனாலதான் என்று சொன்னாள். தோழியா? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுன்ற முறையில நீ பேசின பேச்ச கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இதுதான் நீ ஆறுதல் சொல்ற லட்சணமா என்று மித்ரா கொதித்தாள். நான் என்ன தப்பா சொன்னேன்? இருக்கிறது தானே சொன்னேன் என காயத்ரி மீண்டும் திமிராகவே பதில் சொன்னாள். சரி, உன்கிட்ட பொறுமையாவே கேக்குறேன், நடந்ததுல இவளோட தப்பு என்ன இருக்கு? இவ எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும்? என்ன இப்படி கேக்குறீங்க? இதுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இதோட வெளியில நடமாடுறதுன்னா நல்லாவா இருக்கும்? நான் மறுபடியும் கேக்குறேன், இதுல அவளோட தப்பு என்ன இருக்கு? தப்பா? அது அது என்று காயத்ரி திக்கினாள். ஒண்ணுமே சொல்ல முடியல இல்லையா? உனக்கே தெரியும்ல இதுல இவ தப்பு ஒண்ணும் இல்லைன்னு. இவ தப்பு இல்லாத ஒண்ணுக்காக இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசின? இவ மனசு என்ன பாடுபடும் யோசியா? அப்புறம் என்ன கேட்ட? இங்க எப்படி இவளுக்கு வேலை கொடுத்தோம்னா, ஏன்னா இவளுக்கு அந்த அளவு திறமை இருந்ததுனால கொடுத்தோம். இவளை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு தேவையானது அவளோட முன்கதை இல்ல, அவளோட திறமை மட்டும்தான். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு திடமா இருக்கானா அவளோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பாராட்டி. ஆனா ச அதுக்கு உன் மனசு வராதே. ஏன்னா அவ மேல உனக்கு பொறாம வன்மம் என சரியாக அவளை மித்ரா போட்டு தாக்கினாள். அவ மேல எனக்கு என்ன பொறாம இருக்க போகுது என்று காயத்ரி கேட்டாள். உண்மையில் அவள் மேல் காயத்ரிக்கு பொறாமைதான். இவ்வளவு நடந்த பிறகும் எவ்வளவு பெரிய ஹோட்டலில் வேலை செய்கிறாள். இன்னமும் அந்த சத்யன் திவ்யா திவ்யா என்று உருகுகிறான். ஒரு காலத்தில் காயத்ரியும் சத்யன் பின்னால் அலைந்தாள். ஆனால் அவன் காயத்ரியை மறுத்துவிட்டு திவ்யாவை காதலித்தான். அந்த கோபத்தில் தான் திவ்யாவை இப்படி பேசி தன் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டாள். மித்ரா காயத்ரியிடம், பொறாம இல்லாம வேற என்ன? அதுவும் சத்யனை பத்தி நீ பேசின அத்தனையிலும் அப்புறம் பொறாம தெரிஞ்சது. இன்னும் அவன் திவ்யாவை அதே அளவு காதலிக்கிறாங்கிறதே உன்னால தாங்க முடியல. அதானே காரணம்? அதோட சத்யன் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வேற எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்குள்ள இருக்க விஷயம். அதை பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல என்று கூறினாள். ஏற்கனவே தன்னை கண்டு கொண்டாளே என்ற கோபத்தில் இருந்த காயத்ரி, ஆமா, அவங்க எப்படி போன எனக்கு என்ன? ஏதோ தோழியாச்சே, அவ வாழ்க்கை அசிங்கமாயக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா நீங்களாம் எதுக்கும் அஞ்சனவங்க போல தெரியலையே. ஹோட்டல்ல கூட வெளியே தெரிய மாதிரி நல்ல வேலை செஞ்சது போல நடிச்சுக்கிட்டு உள்ள வேற தொழில் செய்யறீங்களோ என்னவோ. இவளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தொழில் தானே செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நீ அவளுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறத பார்த்தா இந்த தொழிலுக்கு முழு ஏற்பாட்டையும் நீ தான் செய்யற போல என அவள் சொல்லி முடிக்கும் முன் மித்ரா அவள் இரு கண்ணங்களிலும் மாறி மாறி அறைந்திருந்தாள். அவளை பிடித்து இழுப்பதற்குள் சாராவுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அவள் அப்படி சொல்லியதும் திக்பிரமை பிடித்தது போல திவ்யாவை மித்ராவின் அறை சத்தம் தான் நினைவுக்கு கொண்டு வந்தது. மரியாதையா உன்னோட நாத்தம் பிடிச்ச வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை அடிச்சு கொண்டுடுவேன் என மித்ரா உருமினாள். அவள் உருமலில் பயந்தாலும், பின்ன இவளை பத்திரின்னு சொல்ல சொல்றியா? 5 பேரோட என சொல்லிக் கொண்டிருந்தவளை மித்ரா இடுகிட்டு மறுபடியும் அறைய வரவும் அப்படியே வாயை மூடினாள். கண்டிப்பா நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் திவ்யா பத்தினிதான். என்னைக்குமே என்னைக்குமே அவ பத்தினிதான். அவ மனசுல சத்தியனை தவிர வேற யாரும் இருந்ததில்ல. ஆனா நீ என ஏளனமாக அவளை பார்த்து சிரித்தவள், யாராவது ஒருத்தர் பெரிய பணக்காரனா தெரிஞ்சா அவன் பின்னாடியே அலைஞ்சு அவனை காதலிக்கிறது சொல்லி தெரியல. நீ எல்லாம் பத்தினி தரத்தை பத்தி பேசுறியா? நீ செய்யறது 1ஆம் நம்பர் விபச்சாரம். நல்ல வேலை உன்ட்ட எவனும் மாட்டல. எல்லாரும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ என நக்கலுடன் சொன்னாள். இல்லைனாலும் இவ குணத்துல சொக்க தங்கம், அழகுல ரதி பாரு, உடனே அவளுக்கு ஓகே சொல்ல என சாராவும் தன் பங்குக்கு புரிந்தாள். இந்த முறை காயத்ரி நன்றாக ஏளனத்தை முகத்தில் காட்டி, அழக பத்தி யார் பேசுறதுன்னு ஒரு விவசாய வேணா? உன் மொத்த கண்ணாடிய பாத்திருக்கியா? முழுசா ஒரு நிமிஷம் உன்னால பார்க்க முடியாது. இப்படி இருந்துகிட்டு நீ என்ன பத்தி பேசுறியா? உனக்கு முகம்னு ஒண்ணு இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னை பார்க்கவே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. திவ்யாவாவது அழக வச்சாவது பிழைச்சுக்குவா. உங்களுக்கு அதுக்கு வழி இல்ல, ஆனா பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லல என்று சொன்னாள். இந்த முறை காயத்ரியை அறிவது திவ்யாவின் முறையானது. அவள் அறிந்ததில் காயத்ரிக்கு கண்ணம் ஜிவு ஜிவு என பற்றி எரிந்தது. காயத்ரி, போது நிறுத்து. இன்னைக்கு நீ அளவுக்கு அதிகமா பேசிட்ட.
என்ன பேசுன பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவங்கள பேச உனக்கு எந்த உரிமை இல்ல. அவங்க முகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்க மனசோட அழுக பத்தி ஒன்ன போனவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பே இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களால இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களை இது போல பேசுறதுல உனக்கு சந்தோஷம்னா இனி தாராளமா பேசிக்கோ. அதை நாங்க யாரும் கண்டுக்க மாட்டோம். ஆனா இவங்க எத்தனை பேரை தத்தெடுத்து படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? இவங்கள போல பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க தெரியுமா? வாழவே வேண்டாம், தற்கொலை செஞ்சுக்கலாம் நினைக்கிறவங்கள தடுத்து புதுசா தொழில் தொடங்கி கொடுத்திருக்காங்க. இவங்கள போன்றவங்கள பக்கத்துல இருக்கதே பெரிய கௌரவமா நினைக்கிறேன். ஆனா நீ நின்ன இடத்த பினாயில் போட்டுதான் கழுவணும். எங்களுக்கும் உனக்கும் உள்ள வேற்றுமையா நீ அளந்தியே, அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு அதே நினைப்பா கண்டவங்களோட நீ அலையிற. ஆனா நாங்க அதை தாண்டி வாழ்க்கை இருக்குன்னு உணர்ந்துக்கிட்டோம். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க இப்படி இருக்கிறதுனால இல்ல நான் இப்படி இருக்கிறதுனாலயா? எனக்கு நடந்ததோ அவங்களுக்கு நடந்ததோ விபத்து மட்டும்தான். அதை தாண்டி நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா நீ தான் அதிலேயே மாட்டிட்டு இருக்க. இன்னைக்கு எங்களுக்கு நடந்தது நாளைக்கு உனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஆனா இவ்வளவு தூரம் நீ பேசியும் உனக்கு அது நடக்க கூடாதுன்னு தான் நான் வேண்டிப்பேன். ஏன்னா அந்த வழி என்னங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்குள்ள இந்த பொறாமை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா தயவு செஞ்சு இனிமே பொண்ணா மட்டும் இல்ல, ஒரு மனுஷியாவது பேசி பழகு. உனக்கு சரிசமமா இல்லைனாலும் பேச முடியும். அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? உன்னை இன்னைக்கு பார்த்தது நல்லது. இனி எல்லாரையும் எப்படி எதிர்கொள்ளணுங்கிற தினம் வந்திருக்கு எனக்கு. அதுக்காகவே உனக்கு நன்றி சொல்லணும். வாங்க மித்ரா, எனக்கு கொஞ்சம் அந்த பெயிண்டிங்ல உதவி செய்யுங்க. சாரா நீங்களும் தான் என இருவரையும் புன்னகையுடன் அழைத்து சென்றாள். அவள் புன்னகையை பார்த்து மற்ற இருவருக்கும் திருப்தியாக இருக்க அவர்களும் அவள் கூடவே நடந்தனர். அத்தியாயம் 44. உள்ளே வந்த பிறகு சாரா மித்ராவிடம், மித்ராக்கா, அன்னைக்கு மாலதி ஆண்டிட்ட நான் பேச சொன்னதும் இதுதான் அப்பவும் இது போலவே நீங்க பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசல என்று கேட்டாள். இல்ல சாரா, அவங்க பேசினதுக்கும் இவ பேசினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க பேசினது அவங்க பையன் நல்லா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக. அது எப்படி நாம தப்பு சொல்ல முடியும் என்று மித்ரா கேட்டாள். உண்மைதான் சாரா, ஆனா அவங்க மகன் மேல உள்ள பாசத்தால மட்டும்தான் அப்படி பேசினாங்க, மத்தபடி அவங்க நல்லவங்க தான் என்று கூறினாள். மித்ராவையே பார்த்து புன்னகைத்து, இதுதான் காரணமா நீங்க பேசாததுக்கு? வேற ஒன்னும் காரணம் இல்லையாக்கா என சாரா குறுகுறுவென பார்த்தாள். அசடு வழிந்தபடி, அவங்க ஆதி சாரோட அம்மா இல்லையா, அவங்க எதுவும் சொல்ல எனக்கு மனசு வரல என்று சொன்னாள். பக்கென்று சிரித்தவள், எனக்கு தெரியும்க்கா, இருந்தாலும் உங்க வாயாலேயே கேட்கணும்னு நினைச்சேன் என்று மீண்டும் சிரிக்க மித்ராவும் இதுவரை நடந்ததை மறந்து சிரித்தபடி இருந்தாள். சத்யனும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மிகவும் மனம் வருந்தினான். திவ்யாவை பார்க்கவே அவனுக்கு தயக்கமாக இருந்தது. பாவம், மனதிற்குள் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பாள். இப்போது போய் ஆறுதல் சொன்னாலும் அவளால் தாங்க முடியாது. இப்படி நினைத்துதான் அவளிடம் பேச சத்தியன் தயங்கியது. ஆனால் காயத்ரி சொன்னது போல தன்னை அவன் நிராகரிக்க ஆரம்பித்து விட்டானோ என நினைத்த திவ்யாவிற்கு தாங்க முடியாத வேதனையா இருந்தது. இப்போதெல்லாம் அவன் முகத்தை பார்த்து கூட அவள் பேசுவதில்லை. அவன் கிளம்பும் முன்னே கிளம்பி ரெஸ்டாரண்ட் சென்று விடுவாள். அவன் ரெஸ்டாரண்ட் வருகிற சமயம் வீட்டிற்கு வந்து விடுவாள். இப்படியே அவர்கள் கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் சத்யனுக்கு தன்னை கண்டு அவள் ஒதுங்குகிறாள் என்று புரிந்து போனது. அதை புரியும்படி சொன்னதும் மித்ரா தான். திவ்யாவை அந்த காயத்ரியின் பேச்சில் இருந்து காப்பாற்றியதற்காக மித்ராவிற்கு சத்யன் நன்றி சொன்னான். உங்களுக்காக அவ இவ்வளவு தூரம் பேசியிருக்கானா, உங்க மேல அந்த அளவுக்கு அவ மதிப்பு மரியாதை இருக்குன்னு புரியுது. உண்மையிலேயே இப்போ அவளுக்கு புதுசா தடம் கூட வந்திருக்கு. எங்க போகணும்னாலும் முன்ன மாதிரி என்ன எதிர்பார்க்கறதே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்று சத்யன் சொன்னான். யோசனையுடன் அவனை பார்த்த மித்ரா அந்த பேச்சை விடுத்து, நீங்க அவ கூட பேசி எத்தனை நாள் இருக்கோம் என்று கேட்டாள். ஒரு திடுக்கிடலுடன் அவளை பார்த்தவன் புருவத்தை சுளித்து, எத்தனை நாள்னு தெரியல, ஆனா அன்னைக்கு காயத்ரி பேசி போனதுக்கு அப்புறம் அவகிட்ட நான் சரியாவே பேசல என அவனும் யோசனையாகவே பதில் சொன்னான். நினைச்சேன் என்றவள், நான் கொஞ்ச நாள் அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன் சத்யா. அவ எதையோ பறி கொடுத்தவ மாதிரி பழைய கலகலப்பு இல்லாம இருக்கா. அந்த மாதிரிதான் வேலையும் செய்யறா. அவளுக்கு காயத்ரியோட பேச்சோட பாதிப்பு இன்னும் குறையல போல. அவ ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசுங்க. அவளுக்காக நீங்க எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறீங்க நம்பிக்கையை கொடுங்க என்று சொன்னாள். தப்பான முடிவா என அதிர்ச்சியுடன் அவன் கை நடுங்க தொடங்கவும் அவன் கையை பற்றி கொண்டவள், தப்பான முடிவுனா நான் தற்கொலை பத்தி பேசல சத்யன். உங்களை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு அவமானம் வரும்னு உங்களை விட்டு விலகத்தான் நினைப்பா, அத சொன்னேன் என அவனுக்கு புரியும்படி எடுத்து சொன்னாள். என்ன காதலிக்கும் போது அப்படிலாம் ஏன் நினைக்க போறா? உங்களை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறா, அதனாலதான் அப்படி நினைப்பான்னு சொன்னேன். நாம காதலிக்கிறவங்க கிட்ட இருந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாமே விலகும் போது இருக்குமே அந்த வழி, அது எனக்கு நல்லாவே புரியும். உடனே அவளோட பேசுங்க. அவ முடிவு எடுத்துட்டா அப்புறம் மாத்துறது ரொம்ப கஷ்டம்
என்று சொல்ல அவள் பற்றி இருந்த தனது கைகளை அதே அழுத்தத்துடன் பிடித்த சத்யன், ரொம்ப நன்றி மித்ரா, சரியான சமயத்துல நீங்க எடுத்து சொன்னதுக்கு. என்னவோ நீங்க பேசினதை விட இந்த கைகள் தான் எனக்கு அதிக ஆறுதலை தருது என புன்னகைக்க அவளும் சேர்ந்து புன்னகைத்தாள். சற்று நேரம் கழித்து திகைப்புடன் எதையோ யோசித்தவன் ஒரு தலை குலுக்களுடன், நான் இப்ப உடனே வீட்டுக்கு போகணும், கிளம்புறேன் மித்ரா என்று கிளம்பி விட்டான். கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டவுடன் இது எப்போதும் சத்யன் வரும் நேரம் இல்லையே, அதற்குள் வந்துவிட்டான் என்ற யோசனையுடன் அவசரமாக கமலாவிடம் சென்று, அம்மா எனக்கு தலை வலிக்குது, நைட் சாப்பாடு வேணாம், தூங்க போறேன், யாரும் எனக்கு தொந்தரவு செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள். கமலா கவலையுடன் அவள் அறை கதவையே பார்த்தார். அவரும் அவள் ஆடும் கண்ணாமூச்சியை கொஞ்ச நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். முன்னை போல அவளிடம் எதையும் சுலபமாக சொல்லி புரிய வைக்க முடியவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்ததிலிருந்து அவள் ரொம்பவும் மாறி போயிருந்தாள். அவளை பழையபடி மாற்ற சத்தியனால் தான் முடியும் என கமலா நம்பினார். ஆனால் அவள் இப்போது சத்தியனை விட்டே விலகுவது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, கவலையும் அளித்தது. சத்யன் நேராக கமலாவிடம் வந்து, திவ்யா எங்கத என்று கேட்டான். அவன் கேட்ட விதத்தில் ஏதோ தோன்ற அவள் அறை கதவை கவலையுடன் காட்டினார். தலைவரின்னு இன்னைக்கு சாப்பாடு கூட வேணாம்னு ரூம்குள்ள போய் பூட்டிட்டா தம்பி என்று சொன்னார். இன்னும் சாப்பிடலையா? சரி, நீங்க எங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் என் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என சொன்னவன் தன் அறைக்குள் நுழைந்தான். அவர்கள் இருவருக்கும் அவர் சாப்பாடு எடுத்து வைக்க ஃப்ரெஷ் ஆகி வந்தவன் அதை எடுத்துக்கொண்டு சென்று திவ்யாவின் அறை கதவை தட்டினான். இது வரேன் என்று அவள் குரலில் பிசிறு தட்டியது. அழுதிருப்பால் போல் இருக்கிறது. கதவை திறந்தவள் சத்யனை பார்த்து அதிர்ச்சியுடன் நின்றாள். உன்னோட கொஞ்சம் பேசணும் என்று அவன் சொன்னவுடன், உள்ள வாங்க என சொல்லிவிட்டு நகர்ந்து நின்று கொண்டாள். அவள் உள்ளே வந்தவுடன் கதவை சாத்திவிட்டு வந்து, உட்காருங்க என்ற கட்டிலை காட்டினாள். அதில் அமர்ந்தவள், நீ உட்கார் என்று சொன்னான். அவள் தன் கை விரல்களை குனிந்து பார்த்தபடி, இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன் என்றாள். சரி, அப்படின்னா நான் நிக்கிறேன் என அவன் எழப்போக பதறி, இல்ல உட்காருங்க என்று சொன்னவள் சட்டென்று அவன் அருகில் சற்று தள்ளி அந்த கட்டிலில் அமர்ந்தாள். என்னாச்சு திவ்யா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? அவள் தயக்கத்துடன், அப்படிலாம் எதுவும் இல்லையே என்றாள். அப்படியே கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாம ஓடிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதனாலதான். அவன் முகத்தை பார்க்காமலேயே பதில் சொன்னாள். என் முகத்தை பார்த்தே பதில் சொல்லலாம், நான் ஒன்னும் செஞ்சிட மாட்டேன் என கோபத்துடன் அவனிடமிருந்து பதில் வந்தது. அதில் திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் பார்வையில் என்ன இருந்ததோ முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 45. திவ்யா அருகில் அமர்ந்து அவளை அணைத்துக் கொண்டவன், என்ன திவ்யா அது, ஒண்ணுல அழாத என தோளில் தட்டி கொடுத்தான். மெல்ல மெல்ல அவள் அழுகை குறையவும், ஏன் இப்படி நடந்துகிட்ட, காயத்ரி பேசினதுக்காகவா என்று கேட்டான். மெதுவாக தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தவள் பிறகு பார்வையை திருப்பி வேறெங்கோ வெறித்து பார்த்தபடி, அவ பேசினதுல தப்பு ஒண்ணு இல்லையே, என்னோட சேர்த்து உங்க வாழ்க்கையை ஏன் பாழாக்கணும் என்று சொன்னாள். அவள் கண்களில் என்ன இருந்தது என தெரியவில்லை. ஆனால் அவள் பேசியதில் வருத்தம் மேலோங்க, என்னடா இப்படி பேசுற, நீ எல்லாம் எனக்கு தனியா வாழ்க்கை எது என அவன் குரலிலேயே தன் வருத்தத்தை காட்டினான். இல்ல சத்யன், அன்னைக்கு காயத்ரி பேசினதே என்னால தாங்க முடியல, அத மாதிரியே உங்களை யாராவது பேசினா என்னால நிச்சயம் தாங்க முடியாது, என்ன இருந்தாலும் நான் அவமானம் தானே என்று கேட்ட திவ்யாவின் தொண்டை அடைத்துக் கொண்டது. இன்னொரு தடவை இப்படி பேசினா அரைஞ்சிடுவேன் பாத்துக்கோ, என்கிட்ட யாராவது பேசினா அதை சமாளிக்க எனக்கு தெரியும், ரோட்ல போறவங்க வர்றவங்க பேசுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவியா என்று சத்யன் கோபத்தோடு கேட்டான். இல்ல சத்யன், அது என தொடங்கியவளை கை காட்டி நிறுத்தியவன், எதுவும் பேசாத, உன் அப்பா குணமாகி வந்த உடனே கூடி சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கும் என்று முடிவாக கூறினாள். அது சரிவராது சத்யன். அவளும் ஏதோ ஒரு முடிவுடன் இருப்பதாகவே பட்டது. இவ்வளவு தூரம் நான் சொன்ன அப்புறமோ மறுபடியும் அதையே சொல்றேன்னா பிரச்சனை உன்கிட்டதான், மத்தவங்களை காரணம் காட்டாத, என்ன பிடிக்கலன்னா நேரா சொல்ல வேண்டியதானே என கோபமாக கத்திவிட்டு கதவை படியிலென சாத்திவிட்டு வெளியே சென்றாள். கண்ணீருடன் நின்றவள் அப்போதுதான் அவர்களுக்காக எடுத்து வந்த உணவு மேஜை மேல் இருப்பதை கவனித்தாள். ஐயோ, அவன் இன்னும் சாப்பிடவில்லையோ, கோபமாக வேறு போனானே. உணவை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு போனவள் கதவில் கை வைக்க அது திறந்து கொண்டது. உள்ளே சென்று கதவை மூடியவள் அவன் எங்கே என்று பார்க்க பால்கனி அருகே நின்று கொண்டிருந்தான். அவள் அருகில் சென்று நின்றதை கூட கவனிக்காமல் தோட்டத்தையே வெறித்து நோக்கினான். அவன் தோளை தொட்டவள், சாரி சத்யன், உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக அது சொல்லல, உங்க நல்லதுக்கு நினைச்சுதான் சொன்னேன் என கொஞ்சம் சங்கடமாகவே சொன்னாள். கண்களில் வலியுடன் அவளை நோக்கியவன், எது ரியா, என் நல்லது உன்னை பிரிகிறதா என்று கேட்டான்.
அவன் கண்களின் வழி அவளை தாக்கியதோ என்னவோ மௌனமாக தலை குனிந்தாள். சிறிது நேர அமைதியின் பெண் பெருமூச்சுடன் நிமிர்ந்தவள், இதை பத்தி அப்புறம் பேசலாம் சத்யன், இப்ப வாங்க 2 பேரும் சாப்பிடுவோம் என அவனை அழைத்து சென்றாள். தனக்கும் அவனுக்கும் எடுத்து வைத்தவள், சாப்பிடுங்க என்று பிளேட்டை நீட்டினாள். தியா, இன்னைக்கு நீயே எனக்கு ஊட்டி விடுறியா? உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது என்று கூறவும் சத்யன் ஒன்று கேட்டாள். அவளால் முடியாது என்று சொல்ல முடியுமா? சரி என தலையாட்டி அவனுக்கு ஊட்டி விட ஆரம்பித்தாள். சின்ன பிள்ளை போல சாப்பிடும் அவனையே பார்த்து கலங்க தொடங்கிய கண்களை வேறுபுறம் திருப்பி துடைத்துக் கொண்டாள். இருவரும் சாப்பிட்டு முடித்து பால்கனியில் இருந்த சேரில் அமர்ந்தார்கள். உனக்கு தூக்கம் வரலையாதியா? இல்லை என தலையாட்டியவள், உங்களுக்கு தூக்கம் வருதா என்று கேட்க அவனும் இல்லை என தலையாட்டினார். பிறகு அவர்கள் காலேஜில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பரிமாறிக்கொண்டனர். அப்படி ஒருமுறை காயத்ரி தங்கள் காலேஜ் வந்த கதையை சத்யன் சிரிப்புடன் பகிர்ந்து கொண்டான். அவ உங்க காலேஜ் வந்திருந்தாளா? இது எனக்கே தெரியாதே என்று திவ்யா ஆச்சரியமாக கேட்டாள். அன்று நடந்தது நினைவு அடுக்கிலிருந்து மெல்ல வெளிவர ஆரம்பிக்க அதை அப்படியே அவளிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். நாங்கள் எல்லோரும் எப்போதும் போல அந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தோம். காயத்ரி என்னை பார்ப்பதற்காக அங்கே வந்தாள். நான் எழுந்து அவள் அருகே சென்று பேச வழக்கம் போல என்னை காதலிப்பதாக சொல்லி நான் ஓகே சொல்லவில்லை எனில் செத்து விடுவதாக அழுதாள். நான் உன்னை காதலிப்பது பற்றி சொல்லி இனி ஒருமுறை இப்படி வந்து என்னிடம் பேசினால் நன்றாக இருக்காது என திட்டினேன். நான் பேசியதை வைத்து அவள் யாரென எனது நண்பர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களிடம் ஏற்கனவே அவளை பற்றி சொல்லி இருந்தேன். நான் அவளை திட்டிவிட்டு HOD கூப்பிட்டதால் அங்கே செல்ல மதி மற்றவர்களிடம் அவளை பார்த்து கண்ணை காட்டினாள். மற்றவர்களும் ஒப்புதலாக தலையசைக்க மதி சத்தமாக காயத்ரியை, ஏ குஜ்லி, இங்க வா என்று கை காட்டி அழைத்தாள். என்னையா என அவள் சுற்றி முற்றிலும் பார்த்து கேட்க, அங்க யார் நீ தேடுற? ஒன்ன தாண்டி பக்கெட் முக்கி, நீங்க வர்றியா இல்ல நாங்க வரட்டுமா என இலா மிரட்டினாள். பயத்துடன் அவர்கள் அருகே வந்த காயத்ரி, என்னதுக்கு கூப்பிட்டீங்க? பந்தியில வடை பாயசம் போடுறாங்க, அதான் கூப்பிட்டோம். அங்க என்னடி சத்தியங்கிட்ட பஞ்சாயத்து நடந்துச்சு என்றாள் மதி. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க என்று கூறினாள் காயத்ரி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், என் டொமாட்டோ, நீ கேட்டதுக்கு பதில சொல்லுடி என்றான் அசோக். அது சத்யன்ட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு இருந்தேன், அதை எல்லாட்டையும் சொல்ல முடியாது என்றாள் காயத்ரி. எங்க காலேஜ்குள்ள நீ வந்ததே தப்பு, அதுவும் எங்களை வச்சுக்கிட்டு நீ பர்சனல் பேசுறேன்னு சொன்ன பாரு, அது அதை விட தப்பு. ஒழுங்கா என்னன்னு சொல்லு என்று மதி கண்களை உருட்டி மிரட்டினாள். தயக்கத்துடன் மதியை ஏறிட்டவள், நான் சத்யனை காதலிக்கிறேன், அதை பத்தி பேசலான்னு வந்தேன் என காயத்ரி சொல்ல எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்க பாருடி, இந்த பக்கெட் மூக்கிக்கு நம்ம சத்யன் மேல லவ்வா. சரி, அவன் பதிலுக்கு என்ன சொன்னா என இலா ஆர்வமாக கேட்டாள். பிடிக்கலன்னு சொன்னாரு. அதை சொல்லும் போது காயத்ரியின் முகம் அவமானத்தில் சிவந்திருந்தது. உன் மூஞ்சியெல்லாம் பிடிச்சதுன்னு சொன்னாதான் ஆச்சரியப்படும். அவனுக்கு டேஸ்ட்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? சரி, அதான் அவன் பிடிக்கலன்னு சொல்றானே, அப்புறம் எதுக்கு அவன் பின்னாலே அலையிற? அவன் வேற ஒரு பொண்ணை விரும்புறான், அது உனக்கு தெரியும் தானே என மதன் கேட்க காயத்ரி மௌனமாக நின்றிருந்தாள். அவள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கவும் மதி அவளை, ஏய் டால்டா டின்னு, பதில் சொல்றியா இல்ல மூக்குல பச்சை மிளகாய சொருட்டுமா என்று மிரட்டினாள். தெரியும் என காயத்ரி தடுமாறினாள். தெரிஞ்சுக்கிட்டே சுத்திரனா உனக்கு எவ்வளவு திமிர இருக்கணும் என ராதா கொதித்து போய் கேட்டாள். அவர் என்னால மறக்க முடியல என்று காயத்ரி பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னாள். ஏய் டக்கால்டி, உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சடி. இப்படித்தான் யாரு பணக்கார பசங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க பின்னாடியே சுத்திரியாமே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த லட்சத்துல உனக்கு எங்க சத்யன் கேக்குதா என மதி காயத்ரியை இலக்காரமாக பார்த்தாள். ஓ, இவ அந்த மாதிரி கேப் மாறியா? அதான் பார்த்தாலே ஒரு மார்க்கமா இருக்காளா என்றான் மதன். எல்லாரும் முன்னாலும் எச்சரிக்கை செய்யும் விதமாக ஒற்றை விரலை நீட்டி, இங்க பாருங்க, என் பிரைவசியில நீங்க தலையிடாதீங்க, என்னை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என காயத்ரி கோபமாக சொன்னாள். சத்யன் பிரைவசியில தலையிட மட்டும் உனக்கு யார் உரிமை கொடுத்தது என்றபடி அவள் அருகில் சென்ற மதி, இனி அவன் பின்னால நீ சுத்துறத பார்த்த என சொன்னபடி கையில் வைத்திருந்த பேனாவை அவள் கண்ணுக்கு நேராக ஓங்கியவள், ஒரே சொர்க்க சொருகிடுவேன் என சிறிதளவு இடைவெளியில் அவள் கண்ணில் பேனாவை குத்துவதை போல நிறுத்த அவ்வளவு அருகில் கூர்மையான அந்த பேனாவை பார்த்த காயத்ரி பயத்தில் விலவிலத்து போனாள். அத்தியாயம் 46. அடியே, இனி சத்யன் பின்னால மட்டும் இல்ல, நாங்க இருக்க ஏரியா பக்கம் கூட உன்னை பார்க்க கூடாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கிருந்து ஓடு ஓடு என மதி காயத்ரியை மிரட்டினாள். ஏய், என்னடி அதுக்குள்ள போக சொல்ற? இன்னைக்குதான் ஒரு ஆடு தொக்கா மாட்டிருக்கு, அதுக்குள்ள அனுப்ப சொல்ற என்றாள் இலா.
சத்யன் வரேன்டி, அவன் பார்த்தா நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவான் என்று மதி கூறவும், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இவளை இப்படியே விட மனசு வரலையே, கொஞ்ச நேரம் இவளை மசாலா போட்டு பொரிச்சாதான் எனக்கு மனசு ஆறும் என்றாள் இலா. அப்படிங்கிற? ஏ குஜிலி, இங்க வா. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? கொஞ்சம் தான் தெரியும். அது போதும், உன்னை வச்சு நாங்க என்ன அரங்கேற்றமா பண்ண போறோம்? அப்புறம் உனக்கு தமிழை தவிர வேற என்ன லாங்குவேஜ் தெரியும்? தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காத. தெரியலன்னு சொன்னா என் பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும். பயத்துடன் காயத்ரி, ஹிந்தி தெரியும் என்றாள். இப்ப நீ என்ன பண்ற? நல்ல பாரதியார் பாட்டு ஒண்ணு ஹிந்தியில பாடிக்கிட்டு தர்றா லோக்கல்ல ஒரு குத்து குத்தி டான்ஸ் பண்ற. திகைப்புடன், இங்கேயா? என்னால முடியாது என்று காயத்ரி மறுத்தாள். செல்லக்குட்டி, உனக்கு ஆப்ஷனே இல்லடி, ஆடித்தான் ஆகணும், இல்லனா ஆட வைப்போம் என்று கூறினாள் இலா. வேறு வழி இல்லாமல் காயத்ரி ஆடத் தொடங்க மதன் போனில் ரெக்கார்ட் செய்ய மற்றவர்கள் சுற்றிலும் நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர். ஆடி முடித்தவுடன் காயத்ரி மூச்சிறைப்புடன் நிறுத்தியதும் மதி அவள் தோளில் கை வைத்து, குஜிலி, நான் இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றை எதிர்பார்க்கவே இல்ல, சூப்பரா ஆடினப்போ. பணக்காரையவனும் மாட்டலனா கூட உன்கிட்ட கைவசம் தொழில் இருக்கு என சொல்ல காயத்ரி புரியாமல் அவளை பார்த்தாள். நிஜமாதான் குஜிலி, சாவுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆடினா நல்ல வருமானம் கிடைக்கும் என்று மதி சொல்லவும் எல்லோரும் கொள்ளென்று சிரித்தார்கள். அவள் மதியை பார்த்து முறைக்கவும், ஏ குஜிலி, என்னடி முறைக்கிற? மொழிய தோண்டி காக்கைக்கு போட்டுருவன், ஜாக்கிரத என்று மதி எதிர சத்யன் அவர்களை நோக்கி வருவதை கண்டதும் இலா மதியிடம் சைகை செய்தாள். ஏய், இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பி, அவங்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்த கொன்னுடுவேன் பாத்துக்க என்று மதி காயத்ரியை விரட்டினாள். அதையும் மீறி இவ ஏதாவது செஞ்சா இப்ப எடுத்த வீடியோவை எல்லா காலேஜுக்கும் பரப்பி விட்டுருமோ என்று ராதா சொல்ல, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க, இனி நீங்க இருக்க இடம் பக்கமே நான் வரவே மாட்டேன் என கெஞ்சலுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு கிளம்பினாள். சத்யன் அருகில் சென்றதும் அவனை பார்க்காமல் தலை குனிந்து கொண்டு ஓடிய காயத்ரியை அவன் வியப்புடன் பார்த்தான். என்னாச்சு இவளுக்கு இப்படி ஓடுறா? இவ தொல்லை தாங்க முடியாம தான் நான் எத்தனையோ முறை கவலைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி ஓடுறா. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீ இல்லனா நான் செத்துருவேன்னு சொன்னாலே என சத்யன் தாடையை தடவியபடி யோசித்தான். எப்படியோ உனக்கு தொல்லை ஒழிஞ்சதில்ல, சத்துமாவு, அப்புறம் என்ன உனக்கு கவலை என மதி சிரிப்புடன் கேட்டாள். அவளை சந்தேகமாக பார்த்து, அப்படின்னா இது உன் வேலைதானா மதி? அவளை என்ன செஞ்ச என சத்யன் முறைப்புடன் வினவினான். எல்லாம் அவளுக்கு செய்ய வேண்டிதான் செஞ்சோம், நீ ஏன் அவளுக்கு வக்காலத்து வாங்குற? அவளுக்கு ஒண்ணு நான் வக்காலத்து வாங்கல, ஆனா ராகிங் சட்டப்படி குற்றம், அது உனக்கு தெரியுமா இல்லையா? நான் என்ன எல்லாரையுமே ராகிங் பண்றோம்? உன்னை தொல்லை பண்றாளேன்னு அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக செஞ்சோம் என மதி கோபத்தோடு சொன்னாள். என்ன செஞ்சீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. அவர்கள் நடந்ததை எல்லாம் சொல்ல அவன் கடுப்புடன், என்ன மதி இது? என்ன இருந்தாலும் அவள ஒரு பொண்ணுங்கிறத மறந்துட்டியா? அவளை போய் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்க என்று கோபப்பட்டான். அவ ஒரு பொண்ணே இல்லைங்கிறதுனால தான் செஞ்சோம். அவளை பத்தி எல்லாமே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒருத்தி உன் பெண்ணால சுத்துவா என மதியும் அதே கோபத்துடன் பதில் சொன்னாள். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு மதி என்று சத்யன் கற்று கண்டிப்பான குரலில் சொன்னான். ஆமா, நீ என்னையே குறை சொல்லிட்டு என கோபமாக அவள் எழுந்து செல்ல எல்லோரும், என்ன சத்யா, அவ உனக்காக தானே செஞ்சா, நீ ஏன் அவளை திட்டின? எப்படி போ, அவளை சமாதானப்படுத்து என்று சொல்ல சத்யனுக்கும் மதி கோபத்துடன் சென்றது கஷ்டமாய் இருக்க அவள் பின்னோடு சென்றான். அவள் கேன்டீனில் சென்று அமர்ந்திருந்தாள். அவள் எதிரில் இருந்த சேரில் அமர்ந்தவன், சாரி மதி, உன்னை யாரும் தப்பா சொல்லக்கூடாதுதான் திட்டின, அது உன் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிடு என்றான். அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, அதான் சாரி கேட்டன, என்னோட பேச மாட்டியா என்று கேட்டுக் கொண்டிருக்கும் போதே மற்றவர்களும் அங்கே வந்து விட்டனர். என்னடி, அவன் தான் இவ்வளவு தூரம் சாரி கேட்கிறான்ல, அப்புறம் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க இலா அவ்வாறு கூறினாள். மதி இலாவையும் முறைத்துவிட்டு திரும்பிக் கொள்ள சத்யன் கவலையுடன் அவளை பார்த்தான். சத்யன் மதனிடம் திரும்பி, நாம எல்லாரும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவோமா என்று கேட்டான். எல்லோரும் சரி என்க, மதி உனக்கு? ஐயோ, அவசரப்பட்டு கோவமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டோமே, இப்ப உடனே போனா நம்மள ரொம்ப கலாய்ப்பாங்களே, வேண்டான்னு சொல்லவும் மனசு வர மாட்டேங்குதே, என்ன செய்யறது என அவள் மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். அவள் திருத்திருவன விழிப்பதை கண்ட சத்யன் சிரிப்புடன் எல்லோருக்கும் பிரியாணியுடன் மற்ற சைடிஷ் வகைகளும் ஆர்டர் செய்தான். எல்லோருக்கும் உணவு வந்ததும் அவள் பக்கம் பிரியாணியை நகர்த்தி வைத்தும் சாப்பிடாமல் அவள் யோசிப்பதை கண்டவன் வருத்தத்துடன் அவளை பார்க்காமல் மேஜையை பார்த்து கொண்டு ஒரு பெரிய மூச்சுடன், மதி, எனக்கும் காயத்ரி பத்தி எல்லாம் தெரியும். அவ திவ்யாவோட தோழிதான். அவ ஒரு நச்சு பாம்பு. அவளை சீண்டி விட்டுருக்க. அவளால உனக்கு ஏதாவது தொல்லை ஏற்படும்னு தான் திட்டினேன். அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா எனக்கும் சாப்பாடு வேணாம் என்றபடி நிமிர்ந்து பார்த்தவன் தன்னை மீறி சிரித்து விட்டான். அதற்குள் மதி பாதி பிரியாணியை காலி செய்திருந்தாள். எந்த சத்துமாவு?
சாப்பிடாம என்ன தொடர்ந்து பேசிட்டு இருக்க? அந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை எடு. எனக்கு என்ன எட்ட மாட்டேங்குது என கை நீட்டினாள். அதை எடுத்து அவள் அருகில் வைத்தவன், என்னடி இவ்வளவு நேரம் கோவமா இருந்த, இப்ப இந்த வெட்டு வெட்டுற என ஆச்சரியமாக கேட்டான். யார் கோவமா இருந்தா? அது சும்மா அவளை வெறுப்பதுக்காக செஞ்ச. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை துரத்தி விட்டா என்னையோ திட்டினல, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தான் இது. ஆமா, எப்படியும் நீங்க எங்க மேல கோவப்படுவேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால அப்பவே நாங்க பிளான் பண்ணிட்டோம் என்று கூறினாள் ஹிலா. அடப்பாவீங்களா, எல்லாரும் கூட்டு கலவனீங்க தானா? பின்ன கோச்சுக்கிட்டா நான் எதுக்கு நேரா கேண்டீன் வந்து நினைச்ச சத்துமாவு? அப்படியே அந்த கிராப் லாலிபாப் எடுத்து கொடு. அட எதுக்கு முறைக்கிற, நீ எடுக்கானா போ, நானே எடுத்துக்கிறேன் என மதி தாவி தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டாள். கேட்டுக்கொண்டிருந்த திவ்யா வாய்விட்டு சிரித்தாள். வெகு நாளைக்கு பிறகு அவள் சிரிப்பதை பார்த்தவனும் கூட சேர்ந்து தானும் சிரித்தாள். அடப்பாவீங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? எப்படி எல்லாம் கூடவா, இதை விட மோசமா பண்ணுவாங்க. இது வெறும் சாம்பிள் தான். என்னது சாம்பிளா? சாம்பிளே இப்படின்னா ஒரிஜினல் கேட்டா அவ்வளவுதான். எல்லாருமே இந்த மாதிரி வாலு பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப வாலு மதிதான். அவ இல்லாம இப்ப எல்லாமே கலையிழந்து போயிடுச்சு. மதியின் பெயரை சொன்னவுடன் அவன் முகம் வருத்தம் அடைந்தது. அவள் சத்யன் கையை பற்றி அழுத்து விட்டு, மதியோட இழப்பு உங்களுக்கு தாங்க முடியாததா இருக்கும், எனக்கு புரியுது என்று சொல்ல அவனும் அவள் கையை பற்றி கொண்டு ஆறுதலுடன் புன்னகைத்தான். உங்கள்கிட்ட மதியோட போட்டோ இருக்கா? எனக்கு அவங்கள பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓ, நீ இன்னும் அவளை பார்த்தது இல்லையா? இந்த ரூம்லயே நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பெரிய படம் இருக்கு, ஒரு நிமிஷம் என அந்த பகுதியில் லைட்டை போட்டவன் அந்த புகைப்படத்தின் அருகில் அவளை அழைத்து சென்றான். ஒவ்வொருவராக பார்த்து வந்தவள் மதியின் புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியுடன் நின்றாள். இவங்கதான் உங்க ஃப்ரெண்டு மதியா? அவள் முகத்திலிருந்து என்ன கண்டானோ. ஆமா, ஏன் கேக்குற என்றான். இவங்கள நான் பார்த்திருக்கேன். இவள நீ பாத்தியா? எப்போ, எங்க பார்த்த? கிட்டத்தட்ட 9 மாத கணக்கு. மதிக்கு ஆக்சிடென்ட் ஆகும் முன்னால் பார்த்திருக்கிறாள். அவள் விவரம் சொல்ல அதிர்ச்சியும் வியப்புமாய் சந்தோஷத்துடன் போனை எடுத்து அதிக்கு டயல் செய்தான். ஆனால் அவன் நம்பர் நாட் ரீச்சபிள் என்றே வந்தது. அத்தியாயம் 47. மறுநாள் அன்பரசனிடம் போன் செய்து அது எங்கே என சத்யன் விசாரிக்க அவனோ வெளியூர் சென்றிருந்தார், இப்போதுதான் வந்தார், வீட்டிற்கு சென்றிருக்கிறார் என விவரம் சொன்னான். நேற்று போன் செஞ்ச, அவருக்கு போகல. அன்பரசன் சார், அதி சாரை கான்டாக்ட் பண்ண வேற ஏதாவது நம்பர் இருக்கா என்று கேட்டான். இன்னைக்கு போன் செஞ்சு பாத்தீங்களா? நேத்து அவர் வெளியூர்ல இருந்ததால போன் எடுத்திருப்பார்னு இப்ப பண்ணி பாருங்க என்று சொல்ல அவன் போனை வைத்ததும் உடனே அதிக்கு கால் செய்தான். இப்போது ரிங் போனது. போனை எடுத்ததும் மறுமுனையில் அதி, சொல்லுங்க சத்யா, என்ன விஷயம் என்றான். நேத்தே உங்களுக்கு போன் பண்ணேன் சார், நாட் ரீச்சபிள்னு வந்தது. நான் உடனே உங்கள்கிட்ட நேர்ல பேசணும் சார், இப்ப வரலாமா? யோசனையுடன், நான் மதி வீட்டுக்கு சோதனைக்காக போறேன், அங்க வந்துடுங்க சத்யா என்றான். சரி சார் என உடனே கிளம்பியவன் மதி வீட்டை அடைந்த போது அதியின் ஜீப்பும் அங்கே வந்து நின்றது. புன்னகையுடன் இருவரும் கை குலுக்கிக் கொண்டார்கள். என்ன சத்யன், இன்னைக்கு ஒரே பிரகாசமா இருக்கீங்க, விஷயம் ரொம்ப பெருசோ? ஆமா சார், விஷயம் அப்படிப்பட்டதுதான் என அவன் சொல்ல சொல்ல அதியின் முகமும் பிரகாசமானது. இத பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசணும்னு நினைச்ச சத்யன், ஆனா எதுவும் உறுதியா தெரியாம இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு தான் சொல்லல என அவனும் சிலவற்றை சொல்ல இருவரும் கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இதை கன்ஃபார்ம் செய்ய இன்னும் ஒரே ஒரு எவிடன்ஸ் வேணும் சத்யன் என அதை பற்றி சொன்னவன், இதை மட்டும் நாளைக்கு நீங்க விசாரிச்சிடுங்க என்றான். சரி சார், நான் கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா சத்யன்? முக்கியமா எதுவும் இல்லை சார். அப்படின்னு நீங்களும் எங்களோட வீட்டுக்குள்ள வாங்கலேன், நீங்க அதிகம் இங்க வந்து போனவர், உங்களுக்கு ஏதாவது தடையை கிடைக்கலாம் இல்லையா? சரி என சத்யனும் அவனுடன் சேர்ந்து மதி வீட்டிற்குள் நுழைந்தான். தூசியும் திரும்புமாய் இருந்தாலும் அந்த வீட்டை அழகாக பராமரித்திருந்தார்கள் என்பது அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களின் நேர்த்தியில் தெரிந்தது. கீழே வலதுபுறத்தில் மனோகரன் தம்பதியின் அறையும், அதற்கடுத்து விருந்தினர்களுக்கு என்று 2 அறைகளும், கடைசியில் பழைய சாமான்கள் போட்டு வைக்கும் ஒரு அறையும் இருந்தது. இடதுபுறம் பூஜை அறையும் சமையல் அறையும், கொஞ்சம் தள்ளி ஸ்டோர் ரூமும் இருந்தது. மேலே மதி மற்றும் அவளது தம்பி விபுவின் அறையும், அதற்கடுத்து விருந்தினர்கள் அறையும் இருந்தது. கீழே ஒவ்வொரு அறையாக அலசி ஆராய்ந்துவிட்டு மேலே சென்றனர். முதலில் விபுவின் அறையை பார்வையிட்டவர்கள் அவன் பள்ளியில் வாங்கிய சர்டிபிகேட்டுகள், விளையாட்டில் பரிசு வாங்கிய கப்புகள், அவனுடைய புத்தகங்கள் அழகாக அலமாரியில் அடுக்கப்பட்டிருந்தன. அந்த அறையில் அவர்களது குடும்ப புகைப்படமும் விபுவும் மதியும் சேர்ந்து இருக்கும் புகைப்படமும் சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அதையே பார்த்தபடி இருந்தவன் மெல்ல தலையை உலுக்கிவிட்டு விளையாட்டு பொருட்கள் இருக்கும் இடத்தை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைந்தான். அது எதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் என சத்யன் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு கிரிக்கெட் மட்டை கவர் சுற்றப்பட்டிருந்தது. அதை கைகளில் எடுத்து பார்த்தபோது அதில் அதி அத்தானின் அன்பு பரிசு என்று எழுதியிருந்தது.
அதை பார்த்ததும் சத்யன் ஆச்சரியமாக அதியை திரும்பி பார்த்தான். கேள்வியாக சத்யன் அவனை பார்க்க அதி புன்னகையுடன், மதிய காதலிச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட பழகி நல்ல பேர் வாங்கணும்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதானே நான் எங்க திருமணத்தை பத்தி யோசிக்கணும் அவங்க ஒத்துப்பாங்க. இது மதி கொடுத்த ஐடியா தான். ஆனா நான் அவங்க கிட்ட பழகுனது அவளுக்கே தெரியாது. அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நினைச்சேன். அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். மனோகரன் அங்கிளுக்கு அடிக்கடி கிளப் வர பழக்கம் இருந்தது. அங்க மெம்பராவும் இருந்தாரு. நானும் அந்த கிளப்ல மெம்பரா சேர்ந்துக்கிட்டேன். ஒரு 2 முறை அவரை சந்திச்சு பேசியிருக்கேன். ஆனா நான் எஸ்பிங்கிறது அவருக்கு தெரியாது. அவட்ட நான் காட்டிக்கவும் இல்லை. பழகுனவர் அவருக்கு என் மேல நல்ல மதிப்பு இருக்கிறது மட்டும் தெரியும். அதே போல விபுக்கு கிரிக்கெட்னா உயிர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடிக்கடி அவனோட டீம் விளையாடுற இடத்துல அவனை போய் பார்ப்பேன். சில சமயம் தலைமை தாங்க வேண்டி வரும். அந்த சமயங்கள் அவனை புகழ்ந்து ஒரு 2 வார்த்தை பேசுவேன். தலைமை பொருள் இருக்கும் நானே அவனை பத்தி புகழ்ந்து பேசுறதுனால அவனுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. கடைசியா அவனை சந்திச்சப்போ இந்த கிரிக்கெட் மட்டையை அவனுக்கு பரிசா கொடுத்தேன். அதுவரை என்னை பத்தி அவனுக்கு தெரியாது. அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என யோசனையுடன் பதில் சொன்னான். அந்த கிரிக்கெட் மட்டையை வாங்கி தடவி பார்த்தவன் ஏதோ நினைவுடன் கொஞ்ச நேரம் நின்றிருந்தான். அவர்களுடன் பழகிய நாட்களை நினைத்து பார்த்திருப்பான் போல. பிறகு ஒரு பெருமூச்சை வெளியிட்டு விட்டு, வாங்க மத்த ரூம்ஸை பார்த்துடலாம் என ஒவ்வொரு அறையாக பார்த்துவிட்டு கடைசியாக மதியின் அறைக்கு சென்றார்கள். அந்த அறைக்குள் செல்லும் போதே அதிக்கு ஏதோ செய்தது. ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மெல்ல அந்த அறையை நோட்டம் விட்டான். பழைய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் ஞாபகம் வர அவனுக்கு தொண்டையில் ஏதோ முட்டி மோதிக்கொண்டு அடைத்திருந்தது. எல்லாம் பார்வையிட்டு முடித்து கடைசியாக பீரோவை பார்வையிட்டார்கள். ஒரு இரும்பு பீரோ முழுவதும் அவளது உடைகள் மற்றும் மேக்கப் சாமான்கள் மட்டுமே இருந்தது. மர பீரோவை கான்ஸ்டபிள்கள் இருவரும் சிரமப்பட்டு திறந்தார்கள். உள்ளறையில் ஒரு சில முக்கியமான பாத்திரங்கள் இருந்தது. அதனோடு சேர்த்து மதுவின் டைரி 2 இருந்தது. சத்யனும் அதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதி அவளுக்கு கொடுத்த கிப்டுகள் அங்கே பத்திரமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. அவனை முதலில் பார்த்தபோது அவள் உடுத்தி இருந்த உடை, அவன் காதலை சொன்ன போது போட்டிருந்த உடை என அந்த பீரோ முழுவதுமே அவர்களது அன்பின் சாட்சிகளாக இருந்தது. இவை எல்லாமே அவள் முதல் டைரியில் குறிப்பிட்டு எழுதியிருந்தாள். எப்படி அவர்களது அன்பின் சாட்சிகள் எல்லாம் இரும்பு பீரோவில் இருந்து மர பீரோவுக்கு இடம் மாறியிருந்தது என்பது வரை எழுதியிருந்தாள். அதாவது இதை எதையும் அவள் சேமித்து வைக்கவில்லை. இந்த பீரோவில் ஒளித்து வைத்திருந்திருக்கிறாள். யாருக்கு பயந்து இப்படி செய்திருப்பாள்? அதே யோசனையுடன் தாடையை தடவி கொண்டான். அந்த பீரோவில் இருந்த அனைத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்களிடம் ஒருமுறை சோதனைக்கு கொடுத்துவிட்டு தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். அடுத்த டைரியில் என்ன இருக்கிறது என்பதை சத்தியனும் அதிகமாக இருவரும் சேர்ந்து படித்தார்கள். இதில்தானே அதிகை பிரிந்ததற்கான காரணம் இருக்கும். அதை படித்து முடிக்கும் வரை இருவருக்கும் முகத்தில் 1000 உணர்ச்சிகள் மாறி மாறி வந்தது. படித்து முடித்த பிறகு இருவருக்கும் ஒரே உணர்ச்சியாக கண்களில் கனல் தெறிக்க முகம் கோபத்தால் ஜொலித்தது. அன்பரசனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு இருவரும் ஜீப்பை எடுத்துக்கொண்டு நேரே சென்ற இடம் மித்ராவின் வீடுதான். சிவராஜன் அன்று ஹோட்டல் செல்லவில்லை, வீட்டில் தான் இருந்தார். அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியாமலா போவதால் இப்போதெல்லாம் மதியத்துக்கு மேல் மித்ரா ஓய்வு கொடுத்து விடுகிறாள். இன்று ஏதோ மனது சரியில்லாமல் இருக்கவே ஹோட்டலுக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார். அவரது உள்ளுணர்வு சொல்லியது போலவே அவரின் முன்னால் அதியும் சத்யனும் கோபத்துடன் வந்து நின்றனர். அவர்களை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காதவர் அவர்களை கண்டவுடன் ஆச்சரியத்துடன் எழுந்து, வாங்க தம்பி என்றார். அவருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அதே அவரின் முன்னால் மதியின் டைரியை எடுத்து போட அதையே பார்த்திருந்தவர் முதலில் திகைத்தாலும் பிறகு ஒரு முடிவுடன் கண்களை மூடித்திருந்தார். ஒரு நிமிஷம் உட்காருங்க, இதோ வரேன் என மித்ராவின் அறைக்கு சென்றார். அன்னைக்கு அவரும் கையில் ஒரு டைரியுடன் அவர்களிடம் வந்தவர், இது நாங்க அன்னைக்கு லாக்கர்ல இருந்து எடுத்தது தம்பி. ஒரு டைரியை மட்டும் தான் உங்கள்கிட்ட கொடுத்தோம். இந்த டைரியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவ சொல்லிட்டதுனால நான் கொடுக்கல என்றார். சத்யன் கோபத்துடன், அவதான் சொல்றானா, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க பெரியவர் தானே, சொல்லி புரிய வச்சிருக்கலாம் இல்லையா என்று கேட்டார். அவன் குரலில் அடக்கப்பட்ட சினம் நன்றாக தெரிந்தது. அப்ப எதையும் கேட்கிற மனநிலையில அவ இல்ல தம்பி. அதோட இத பத்தி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அந்த குற்ற உணர்வுலதான் எனக்கு கொஞ்ச நாள அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். படிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் நீங்க தான் முடிவு செய்யணும் அதி சார் என்றவர் ஒரு பெரும் மூச்சுடன் தொடர்ந்து, நீங்க 2 பேரும் இங்கே உட்கார்ந்து படிங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன் என எழுந்து சென்றார். அவர்கள் அதற்கு மேல் காத்திருக்காமல் அதை பிரித்து படிக்க தொடங்கினர். அவர்களுக்கு இப்போது மனதிற்குள் இருந்ததெல்லாம் ஒரே கேள்விதான், இவ்வளவுக்கும் காரணம் மித்ராவா?